அலமாரி. இந்த புத்தக அலமாரியில் இன்று பயிற்சி வழங்க இருக்கும் நபர் நித்யா தேவி. சுய அறிமுகம். முதுகலை கணிதவியல் ஆசிரியர், அரசு பள்ளி ஆசிரியர், களிப்பூட்டும் ஆசிரியர், எழுத்தாளர். இன்னும் இவரை கூற பட்டியல் நீண்டு கொண்டே போகும். நேர மேலாண்மையை கருதி இதோ இந்திய பயிற்றுனருக்கான நேரம் வழங்கப்படுகிறது. இன்னைக்கு முகம் காட்ட முடியாது, அகம் காட்டி பேசுகிறேன் என்னைக்குமே போல. புத்தக அலமாரி. புத்தக அலமாரி அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாருக்குமே நினைவுக்கு வர்றது என்னன்னு ஒரு 2 பேர் மட்டும் சொல்லுங்க. புக்ஸ் அடுக்கி வைக்கிற ஷெல்ஃப். செல்ஃப். புத்தக அலமாரி அப்படின்னு ஒண்ணு, அதுக்குள்ள புத்தகம் இருக்கும். புத்தகம் மட்டும் இருக்காது, எல்லாத்தையும் போட்டு வச்சிருப்போம். கொஞ்சம் குப்பை கூலமான ஒரு அலமாரி தான் ஞாபகம் வரும், புத்தக அலமாரி அப்படின்னா. ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் வந்து ஷெல்ஃப். நம்ம வந்து இந்த ஏதாவது வந்து ஆதார் கார்டு இது மாதிரி எல்லாம் இது பண்ணும்போது செல்ஃப் அட்டஸ்டேட் போடுற மாதிரி, இந்த செல்ஃப் என்ன அந்த செல்ஃப் என்ன அப்படின்னு ஹெச் எல்லாம் போட்டு எழுதுன ஞாபகம் சின்ன வயசுல. இந்த செல்ஃப் வேற இந்த செல்ஃப் வேற போல அப்படின்னு சொல்லிட்டு முத்துலட்சுமி மேம் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து அது ஒரு புத்தகம்லாம் அடுக்கி வைக்கிற ஒண்ணுதான். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வீட்டுக்கு இந்த டைனிங் டேபிள் வரும் பாருங்களேன், ஆகா ஓகன்னு உட்காந்து சாப்பிட ஒரு வாரம் அந்த டைனிங் டேபிள்ல பலவித விஷயங்களா அமர்ந்து அலங்கரிக்க அப்படியே தெரியும். ஆனா பாத்தீங்கன்னா அது நாளடைவுல அது லஞ்ச் பாக்ஸ் வச்சுக்கிற ஒரு குளம். அதுக்கப்புறம் அந்த லஞ்ச் பாக்ஸ் மட்டும் இல்ல, அதுல பழம் கிடக்கும், கீரை கிடக்கும், அப்பா தோட்டின துண்டு கிடக்கும், தம்பி தோட்டின சட்டை கிடக்கும், இப்படி என்னென்னமோ கிடக்கும்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி தான் இந்த 2 விதங்களா இருக்கு. இந்த புக்ஸை வந்து நம்ம வந்து புக்கு ஷெல்ஃபை வந்து காமிக்கணும் அப்படின்னு சொன்னாரு ஃபவுண்டர். ஃபர்ஸ்ட் அந்த ஃப்ளெக்ஸ்ல பிளேயர்ல அதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷனா இருந்துச்சு. அதை காமிக்கணும் அப்படின்னு சொன்னா தைரியமா இருக்கணும். இப்ப நாம நாள் வந்து உள்ள ஜூன் 1 வந்து பூந்திருக்கோம். அதை காமிப்பேன், கண்டிப்பா காமிப்பேன், கவலைப்படாதீங்க. எப்பயுமே வந்து ரொம்ப சூப்பர்வா இருக்கும். ஒண்ணு நான் வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது இப்பயும் எல்லாருக்குமே தெரியும் என்னோட வசனம், புத்தகமே புருஷன், கணக்கே கணவன். இதுல எனக்குன்னு வீடு இருக்கோ இல்லையோ, அந்த குடும்பத்துல நான் போற வீட்டுல புத்தகத்துக்குன்னு இடம் இருக்கணும், அதுக்குன்னு ஒரு ரூம் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ஒரு ஆள் நான். என்ன தம்பி வீரா? என்ன புத்தகம் போறப்ப புத்தகம் வைக்கிறதுக்கு போகணும்ல, புத்தகம் தானே புதிய அகம் போறீங்க. ஆமா, அப்ப புத்தகம் வைக்க ஒரு அலமாரியோட போகணும்ல. ஆமா, அலமாரியோட போகணும். நான் என்ன தெரியுமா போனேன், அலமாரியோட போகல. அந்த ஆவையும் மா மா அப்படின்ற அந்த குறிலையும் தூக்கணும்னு என்ன வரும் அலமாரியில தம்பி? அலமாரி என்ன வரும்? அலமாரி இருக்குல்ல, ஆவ தூக்கிடணும். அலரி இல்ல, ஆவ தூக்கிடணும். அந்த மாவு லாரியோட போனேன். லாரி தான் கரெக்ட், வெரி குட். லாரி. அது என்ன மாதிரி லாரினா குட்டியான 407. நான் 10வதுல வாங்கின மதிப்பெண்ணே அந்த 407 தான். அதையும் நான் இங்க சொல்லிக்கிறேன். இது இது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, என்னடா பொண்ணு வர்றா வட்டி வண்டியில, அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, இந்த யானை வரும் முன்னே மணியோசை வரும் பின்னே அப்படின்ற மாதிரி இந்த மணியோசை முதல்ல முன்னாடி வரும். இதையுமே கொஞ்சம் இப்ப தவறாதான் மாத்தி சொல்லி காமிச்சேன். அந்த நான் போன வேன் வந்து உள்ள போகல, அந்த தெருவுக்குள்ள. அவ்வளவு டஞ்சனான இடம். மதுரையில சோலை அழகுப்புறம், ஜெயந்திபுரம் கேட்டாவே உங்களுக்குலாம் தெரியும், ரொம்ப டஞ்சனா இருக்கும். எங்க வீட்டுல இன்னைக்கு ஜன்னல்ல எதுவுமே கிடையாது. அந்த இதுல வந்து அந்த குட்டி யானை மட்டும் போகுதே. யானை என்னப்பா சீரு இறங்கும்னு பார்த்தா என்ன புக்கு இறங்குது அப்படின்னு சொல்லி பார்த்து வியப்பா பார்த்தாங்க. அந்த புத்தகத்தை அந்த அலமாரியில வைக்கணும். அலமாரி இல்ல,
அன்னைக்கு அம்மா அப்பாலாம் வருவாங்க பாத்துங்களேன். தாத்தாலாம் வச்சிருப்பாரு புக்க. எதுல தெரியுமா வச்சிருப்பாரு? நெறைய ஜாதகங்கள் பாப்பாரு. குட்டி குட்டி புத்தகங்களா இருக்கும். பழுப்படைஞ்ச புத்தகங்களா இருக்கும். ரூ. 1 2 போட்ட மாதிரி இருக்கும். அந்த புத்தகங்கள்லாம் ட்ரிங்க் பெட்டியில வச்சிருப்பாரு. என்னடா இந்த மனுஷன் ட்ரிங்க் பெட்டியில வச்சிருக்காரு அப்படின்னு நம்மளும் அது மாரி ஏதோ கட்டப்பையில வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா இந்த வீட்ல இடம் இல்ல. இந்த வீட்ல எனக்கே இடம் கம்மி. இதுல நான் கொண்டு போன பொருளெல்லாம் பரணியில இருந்துச்சு. நீங்க சொன்னா போனா கட்டிலு கொண்டு போனேன். கட்டில்ல வைக்கல. எதுவுமே வரல. ஏன்னா அந்த தெருவ விட்டு வரல. அந்த தெருவுல இருந்து வர்றதுக்கே 2 நாள் ஆகும். அது கிடக்கட்டும் அப்படின்ட்டாய்ங்க. சரி அது பாட்டுக்கு கிடக்கட்டும். அப்புறம் இந்த புத்தகத்த வந்து அலமாரியில அடுக்குற விதம் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து வித்தியாசமா இருக்கணும். சும்மா ஏனோ தானோன்னு குண்டக்க, மண்டக்க, ரெண்டக்க நண்பர் சொன்னாரு பார்த்தீங்களா? எதையோ சும்மா அடுக்குறேன்ற பேர் வழியில எதையோ அடுக்கிக்கிட்டு கிடக்கக்கூடாது. இந்த புக்க இப்படி அடுக்குனா சிறப்பா இருக்கும்டா. அப்படின்னு இருக்கணும். இப்ப நான் உங்களுக்கு என்னோட புத்தக செல்ஃபு நான் காட்டுறேன். எ நண்பர் சொன்ன மாரியே வித்தியாசமா தான் இருக்குது. எப்பிட்றா இந்த புத்தகத்த வச்சுக்கிட்டு, எப்படிதான் இந்த அம்மா படிக்குதோ என்னன்னு தெரியல. அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுல சில விஷயங்கள்ல என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, இருங்க கேமரா ஆன் பண்ணிக்கிறேன். நான் வந்து எப்படி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா? இது கடைசியா இந்த 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 பேப்பர எடுத்து அதுல ஒரு வேலை நடந்துச்சு. அதனால இந்த செல்ஃப்ல இப்படி இருக்கு. ம். அத பாருங்க. ஃபேமிலி என்சைக்ளோபீடியா, இந்த பகவத்கீதை, இந்த மெகா மெகா பெருசு பெருசா இருக்கு பாருங்களேன். இந்த புக்கெல்லாம் மேல இருக்கும். இதுல அவங்க இப்ப நம்ம லைப்ரரி போறப்ப இங்கெல்லாம் வந்து தமிழ், வணிகம் அப்படி ஒவ்வொரு சில விஷயங்கள எழுதியபடி வச்சிருப்பாங்க. அழகா இருக்கும். இதுல இந்த ரேக்ல வந்து நான் கனவு கண்டது என்னன்னா, என்னோட புத்தகம் வைக்கணும். இந்தா இருக்கு பாருங்க என்னோட புத்தகம். இது எனக்கு ஒரு சந்தோஷத்த குடுக்குதுன்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். சரியா? இது மாரி உங்க புத்தகமும் இருக்கணும். அந்த புத்தகத்த வாங்கிட்டு வந்து நான் என்னோட செல்ஃப்ல வைக்கணும். என்ன வீரா? உன் புத்தகத்த ஆமாக்கா. ஆமாப்பா. எங்கிட்ட வச்சிருக்கேன்னு தெரியல. கோச்சுக்காத. நெறைய சரி. புத்தகங்கள் வைத்திருக்கிறேன். இது போக இந்த பாருங்களேன். இந்த இந்த கவர்ல என்ன இருக்கு அப்படின்னு இந்த கவர்ல ஒரு என்ன தெரியுது? ஒரு பொன்னாடையும், ஒரு தெரியுதா ஏதாவது? இந்த என்ன தெரியுது? ஒரு டவல் தெரியுது. ஒரு டவல் தெரியுது. இது ரேஷன் கடை வேட்டி. இந்த ரேஷன் கடை வேட்டியில என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, நான் எழுதுன திருக்குறள் இருக்கு. 1330 குறள் கரெக்ட்டா ரம்யா மேம் சொன்னாங்க பார்த்தீங்களா? அதான். அந்த "பாம்பின் கால் பாம்பறியும்" அப்படின்ற மாரி நம்மளை பற்றிய தகவல் தெரிந்தவங்க கரெக்ட்டா சொன்னீங்க. கிளாப் மேம். நண்பா வேட்டி இது. இந்த வேட்டியில நான் எழுதுனது இது ஒரு ஒரு புத்தகத்துக்கு சமமான ஒண்ணுன்னு சொல்லிட்டு, இத நான் இந்த இந்த இடத்திலேயே தான் வச்சிருக்கேன். சரியா? அதுக்கப்புறம் எனக்கு இந்த புத்தகம் இந்த ரேக்ல இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அ ஓலைச்சுவடி. இந்து மதப்படி நம்ம ஏன் வாச தெளிக்கிறோம்? ஏன் கோலம் போடுறோம்? ஏன் வடக்க உட்காந்துருக்கோம்? ஏன் காலையில பல்ல விளக்கணும்? அதுவும் பாத்ரூம் போயிட்டு பல்லு விளக்கணும் அப்படின்னு அந்த புத்தகத்துல போட்டிருக்கும். ஏன்னா அப்பதான் கிருமிகள் வெளியேன பிறகு நம்ம பல்லு விளக்கும்போது பற்கள் சுத்தமா இருக்கும்னு சொல்லும். இப்படி பல வகையான விஷயங்கள அது செறிவா குடுத்துருக்கும். இந்த பக்கம் வந்து இது எல்லாம் ஏன் இப்படி கிடக்கு? அ சின்ன புத்தகம்லாம் ஏன் இப்படி கிடக்கு? ஏன் இந்த பெரிய புத்தகம்லாம் இப்படி இருக்கு? நல்லாவே இல்லையே! அப்படின்னு எங்க பாப்பா தான் இந்த அலமாரி தெரியுதா? நல்லா தெரியுதா? இல்லைன்னா என்லார்ஜ் பண்ண தான் கேட்கிறேன். தெரியுதா? தெரியுதுமா. நீங்க எப்படிக்கா என்லார்ஜ் பண்ணுவீங்க? நான் அதுல இருந்து ஸ்கிரீன் பண்ணிக்குவேன். அது வந்து அப்படியா? ஆமா. எனக்கு வந்து அது என்லார்ஜா இருக்கும். இதுல இந்த இந்த இது பண்ண அந்த சுவர்களுக்கு அப்பால் அப்படின்ற புத்தகம் வந்த மாதிரி 80 வயது சுவர் அந்த மாதிரிலாம் புத்தகங்கள்லாம் வந்திருக்குன்னு சொன்னாங்க. அது மாதிரி வகுப்பறைக்கு அப்பால் பியாண்ட் த கிளாஸ் ரூம் இவங்கெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸு. இவங்களுக்குன்னு நான் வந்தோன்னா அவங்கள வந்து வரவேற்கிற இடம் தான் இந்த செல்ஃபு. சரியா? இந்த செல்ஃப் வந்து
ஆம், இந்த செல்ஃபு இந்த செல்ஃபு இது எப்படி இருக்கு? கச்ச கச்சன்னு இருக்கா? இதுல ஏற்கனவே படிச்ச டிஎன்பிஎஸ்சி, அப்புறமா விஏஓ, பல வகையான போட்டித் தேர்வுகளை தன்னகத்தே கொண்டுள்ள இந்த ரேக்கு பார்க்க வித்தியாசமா தான் இருக்கு. இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க கீழே வந்து கணக்கு, இங்க வந்து கணக்கை கற்பிக்கும் முறைகளுக்கான புத்தகம். இந்த டைரி வந்து எனக்கு வந்து ஆட்டோகிராஃபு. இந்த டைரியில என்னை பத்தி எழுதுனதை காட்டிலும் எங்க அத்தானை பத்தி எழுதுனது நிறையா. பார்க்கப்பட்டு வர்றவே என்ன மாட்டிக்கிட்டு முழிக்க போறானோ அப்படின்னு இந்த காந்தி டைரி எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் வச்சுக்கோங்க. ஒரு டைரியில ஒவ்வொரு வாசகங்கள் இருக்கும். என்ன தம்பி, இந்த பாரு நல்லதொரு குடும்பம் இருக்கு பாத்தியா, கொஞ்சம் கஷ்டப்பட்டு பார்த்துரு. இருக்கா? இதை காணான்னு ஒரு நாள் தேடி, அது தெரியாது, கிடைக்காது. என் பாப்பா சொல்லுது, கருப்பா இருந்தா எப்படி தெரியும் அப்படின்னு. ஐயோப்பா, கருப்பாலாம் இல்ல, அது அவ்வளவு கருப்பு படம் நேத்து தான் போய் பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. இந்த பாருங்க, இந்த இடத்துல வர்றப்ப இந்த இந்த இது வந்து எங்க வீட்டு சமையல் அறையில இருக்கிற ஒரு இது செல்ஃப் இழுத்து இழுத்து மொளாப்பட்டி அது இதுன்னு நாங்க எடுத்துக்கிறது. அத வந்து இன்னைக்கு புத்தகம் தாங்குற இடமா பார்க்க தோணுச்சு. கீழே போடுறேன்னு சொன்னாரு. இதெல்லாம் கீழே போடக்கூடாது, இதுல ஏதாவது பண்ணணுமே. ஏன்னா ஏழைக்கேத்த எள்ளுருண்டை அப்படின்றது இருக்கத்தானே செய்யுது. இப்ப நான் வந்து நான் ஒரு புது வீடு கட்டும்போது ஒரு புதுசா இதுக்குன்னு ஒரு ரூம் பண்ணணும்னு நினைச்சேன். என்ன ரூம் பண்றது, வந்து மஷ்ரூம் தான் சமைச்சு கொடுத்தேன், வேற ரூம் எல்லாம் எனக்கு செய்ய முடியல. இது புத்தகத்துக்கா? இந்த புத்தகம் எல்லாம் பாத்தீங்கன்னா என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தன் கொடுத்தான். சின்ன புத்தகம் தான். இந்த புத்தகம் இதுலதான் இருக்கு. ரொம்ப குட்டி குட்டியா இருக்கிறதெல்லாம் இதுல அடுக்குவோம், சரியா அப்படின்னு. இந்த மை லிட்டில் இந்தியா இதை எங்க அப்பா கொடுத்தாரு. நம்ம இந்தியா குட்டியா அப்படிலாம் நான் கேள்வி கேட்டிருக்கேன். அப்பா வந்து சிரிச்சாரு. நிறைய சந்தோஷமான நினைவுகள் இருக்கு அதுல. அப்புறம் இந்த புத்தகம் கொடுத்திருக்காரு. இந்த புத்தகம் ரொம்ப அழகா இருக்கு. பாசமுள்ள புதிய தலைமுறைக்குன்னு சத்யநாராயணன் எழுதின புத்தகம். இப்ப புத்தகத்தை பத்தி நம்ம பேசல, ரேக்கை பத்தி தான் பேசுறோம். அப்ப வந்து இந்த ரேக் வந்து எவ்வளவு சூப்பரா இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த ட்ரங்கு பெட்டி சொன்னேன் பாருங்க, தாத்தா ட்ரங்கு பெட்டி. ஏன்னா நேத்து வந்து ரொம்ப பெரிய ஆர்கியூமெண்ட் நடந்துச்சு வீட்டுல. ஏமா, உன் இஷ்டத்துக்கு உன் இழுவைக்கு அப்பா தான் வருவாரு, நாங்களும் வரணும்னு நினைக்கிறேம்மா, ரொம்ப காலம் ஆச்சு. அந்த அவங்களே வந்து நிகழ்ச்சிக்கு வரலன்னு சொன்னேன், அவங்க நிகழ்ச்சிக்கு எங்களை வந்து பேச சொல்றாம்மா அப்படின்னு. எப்பா, குமரேசன் சார் வந்து அவர் முடியலப்பா, அவருக்கு உடம்பு சரியில்லை, இன்னைக்குமே அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, சுவிட்ச் ஆஃப்ல இருக்காரு. நான் நேத்தே சொன்னேன் ஆன்ல இருக்கணும் ஐயா, இன்னைக்கு ஏன் ஆஃப்ல இருக்கேன்னு கேட்டுக்குவோம், ஓகேவா? அவர் என்ன நினைச்சாலும் சரிதான். ஏன்னா அவரு சொல்லிட்டாரு, குருஜி சொல்லி வராமையா அப்படின்னு நேத்து வந்துட்டாரு. இன்னைக்கு காணமே, குருஜி சொன்னேனே அப்படின்னு நினைச்சேன். சரி, டெய்லி வந்துடுறேன்னு சொன்னாரே அப்படின்ற மாதிரி சும்மா அப்படி சொல்லிக்குவோம். ஐயாவுக்கு என்ன சூழலோ அவருடைய ஹெல்த் நல்லா இருக்கணும்ன்றதை வேண்டிக்குவோம். இந்த குட்டி குட்டி இதுல வந்து இந்த பாரதியார் கவிதைகள் எல்லாரும் வைக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. எனக்கு பாரதியாரை காட்டிலும் பாரதிதாசன் தான் பிடிக்கும், என்னன்னு தெரியல, ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த இந்த கவிதைகள் புத்தகத்தை இந்த ரேக்ல சில பேர் இருக்காங்க, அவங்கன்னே எனக்கு தெரியாது, சும்மா ஒரு கலோக்கியலுக்கா சொல்றேன். என்ன பண்ணுவாங்க, புத்தகத்தை வாங்குவாங்க அடுக்குவாங்க, ஆனா எடுத்து படிக்கவே மாட்டாங்க. நான் என்ன பண்ணுவேன்னு கேளுங்க, புத்தகத்தை வைக்கிறனோ இல்லையோ அதை எடுத்து குலைச்சு போட்டு வெளியில வச்சு படிச்சுக்கிட்டு இருப்பேன். என் பாப்பா சொன்னேம்மா, நேத்து தானம்மா அடுக்குனேன், இந்த இடத்த ஃபுல்லா திருப்பியுமா ஆரம்பிச்சுட்ட அப்படின்னு ஆரம்பிச்சிருவேன் என் பாப்பா. அந்த மாதிரி என்னைய திட்டி குமிச்சிருவா. இப்ப நான் ஒரு புத்தகமா இருக்கு பாத்தீங்களா, நான் இப்ப சரிஞ்சிச்சுடா புத்தகம். அப்ப நம்ம கிட்ட வைக்கிற அளவுக்கு கொள்ளளவு கொண்ட செல்ஃப் இல்ல அப்படின்றது இதுல இருந்து தெரியுது. நம்ம செல்ஃபை வந்து நம்ம எப்படி பாத்துக்கிறோம், ஒரு முகத்துல பொட்டு கோணலா இருந்தா எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஒரு சாரி ஃபிளீட்டு கொஞ்சம் மாறி ஆத்தடி கலர் லைட்டா அந்த ப்ளூ இல்ல சார், கொஞ்சம் வேற ப்ளூவை எடுங்க, சரியாவே மேட்சிங் தர மாட்டேறிய அப்படின்னு அந்த எப்படி நம்ம கடைக்காரரை கேட்குறோம், அந்த மாதிரி நம்ம விஷயங்களை பண்ணணும். என்னடா, எப்பயுமே நான் வேலை பார்த்துக்கிட்டே தான்ப்பா இந்த நிகழ்ச்சியை கவனிப்பேன், அதனால கோச்சுக்காதீங்க, நான் இன்னைக்கு என்னோட புத்தகரை அடுக்கிக்கிட்டே கவனிக்கிறேன்னு, புரிஞ்சுச்சா? இப்ப தரப்பு விழுக போகுது தடன்னு. வீரா வந்து அண்டை கொடுறா, என்னடா
எரிச்சலா வருது. பாத்தியாடா, நீ உன்னோட ரூம் மட்டும் தனியா கொண்டு போய் வச்சிருக்க. நாங்க அன்னைக்கு நானு, கோமதி மேம், சுஜா எல்லாரும் போய் வீரசேரன் தம்பி வீட்ல இருந்தோமா. அவங்க வீட்ல என்னமோ வீட்ல வந்து அழகா கவனிச்சாங்க அவங்க அம்மா. அதெல்லாம் முடிஞ்ச பிறகு நாங்க அந்த நாளை வந்து நிறைவு செய்து அடுத்த நாளை நாங்க ஆரம்பிக்கிற தொடக்கம் எங்க தெரியுமா இருந்துச்சு எங்களுக்கு? தொடக்கம் சரியாக இருந்தால் அப்படின்னு ஒரு விளம்பரம் கொடுப்பாங்க பாருங்க. அது மாதிரி தம்பியோட, வீரா தம்பியோட அழகான புத்தக ஒரு அறையில இருந்தோம். அந்த அறைய பார்க்க பார்க்க அவ்வளோ மகிழ்ச்சின்னு வச்சுக்கோங்க, மட்டற்ற மகிழ்ச்சி. என்ன தம்பி, அவ்வளோ சந்தோஷமா தம்பி எனக்காக கொடுத்த புத்தகம் இந்த ரேக்ல இல்லைன்னு நினைக்காதீங்க. தம்பி வந்து என்ன அழகா அந்த புத்தகத்தை வந்து செம்மையா பண்ணியிருந்தான் அப்படின்னு சொன்னா, அப்படியே திருக்குறள்லாம் அதிகாரத்தெல்லாம் ஒரு இடத்துல எழுதி போட்டிருப்பான் எல்லாம். இன்னைக்கு நான் வந்து இந்த புத்தக ரேக்கு காட்டல, இப்ப நான் உட்காந்து படிப்பேன். அந்த இடத்துல இருக்கிற சோஃபா மேல நான் வந்து எப்பயுமே ஒவ்வொரு புத்தகமா வச்சிருப்பேன். ஆரம்பிச்சுட்டா இவ எந்நேரமும் புத்தகத்தை வச்சிடுறா. மனுஷன் உட்காந்து நிம்மதியா டிவி ரிமோட் எடுத்து டிவி பார்க்க முடியல, ஒரு தொல்லை தாங்க முடியல. இதுல நான் எழுதிய புத்தகம் கையேடு ஒண்ணு இங்க வச்சிருப்பேன். இந்த எழுதியிருக்கேன், என்னோட பேரு தெரியுதா, முதுகலை ஆசிரியர் அப்படின்னு நித்யாதேவின்னு. இதுவும் எனக்கு ரொம்ப இஷ்டம். ஏன்னா இது எதுக்குடா வச்சிருக்க அப்படின்னு கேட்கலாம். இது புத்தக ரேக்கா, நீ பண்ற அட்டுலையும் தாங்க முடியல, இப்படியே இப்ப வரிசையா வச்சுட்டே இருக்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு விஷயத்த செய்து காட்டுறேன். நீங்க பாருங்க என்கிட்ட. இங்க பாருங்களேன், இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு. நான் உங்களுக்கு செய்யறது தெரியுதுன்னு நினைக்கிறேன். சரியா? இந்த டபிள்யூ மாதிரி இந்த இடத்துல ஒரு கட்டை வச்சு செய்ய சொல்லிடு. இப்ப அந்த டபிள்யூ இருக்கிற இடத்துல கரெக்டா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு கரெக்டா ஒவ்வொரு ரேக்லையும் இந்த புக்ஸை வந்து அந்த இடத்துல அந்த மாதிரி நம்ம அடுக்கிக்கலாம் அப்படின்றது தோணுச்சு. இந்த புத்தகங்கள் வந்து இப்படி இருக்கும். சரியா? அப்புறம் வந்து இன்னொன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். இந்த வீடு வந்து எங்க பாப்பா செஞ்ச வீடு. இதுங்க உங்களுக்கு விசிபிளா இருக்கா? வீடு தெரியுதா? வீடு தெரியுதா தெரியலையா? தெரியுதுக்கா, தெரியுது. இந்த வீட்டுல வந்து லைப்ரரிக்கு தனியா வீடு இருக்கு. சரியா? இந்த லைப்ரரிக்கு வந்து தனியா ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. அதுல நம்ம புக்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். இந்த என்ன சொல்றதுக்காக இந்த புத்தகம் வந்துதான் எனக்கு தம்பி கொடுத்தாங்க. இந்த தம்பி கொடுத்த புத்தகம் யாருக்கு எந்த புத்தகம் வேணுமோ எடுத்துக்கங்க, அவங்களுக்கு நான் என்னோட கையெழுத்து போட்டு தர்றேன் அப்படின்னு சொன்னது. இன்னைக்கு இதையே வந்து செல்ஃப்ல வைக்கல. பொதுவா வந்தோடனே நான் அதை செல்ஃப்ல வைக்க மாட்டேன். செல்ஃப்ல வச்சோம்னா அவ்வளவுதான், மறந்து போன மிளகா பொடி மாதிரி, மறந்து போன உளுந்தம்பருப்பு மாதிரி ஆயிடும். இந்த இருக்கு வீரா தம்பி அழகா. இது ஒரு நாளைக்கு 25 மணி நேரம். இது யாருமா கொடுத்தா? இது என்னமா இவ்வளோ ஹைலைட்டர், என்னென்னமோ எழுதியிருக்காங்க பக்கத்துல, யாருமா இவரு அப்படின்னு. ஓ தம்பியா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு எங்க பாப்பா அத சொல்லுச்சு. இத அப்படி பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா செல்ஃப் அப்படின்றத வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ட்ரிங்க் பெட்டியில தாத்தா வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா, அந்தூருண்டை போட்டு வச்சிருப்பாரு. சில பல வேப்பம் கொலைகள் அதெல்லாம் போட்டு வச்சிருப்பாரு. என்னடா இவர் வேப்பங்கொலை அது இதுன்னு போட்டு வச்சிருக்காரு. ஏன்னா அவருக்கு வந்து அந்த புத்தகம் உளுத்து போயிடக்கூடாது. ரெண்டாவது, அவங்க வச்சிருந்த புத்தகங்கள் பாத்தீங்கன்னா புத்தகங்களாவே இருக்காது. ரேக்ல வச்சுக்கிற புத்தகங்கள் எப்படி இருக்கும்னா, ஓலைச்சுவடி இருக்கு பாத்தீங்களா, ஓலைச்சுவடி நிறைய இருக்கும். அப்ப ஓலைச்சுவடிய போய்கிட்டு இப்ப ரேக்கு செஞ்சு அலங்காரமெல்லாம் பண்ண முடியாது. எதை எங்க வைக்கணுமோ அதை அங்க வச்சோம்னா கரெக்டா இருக்கும். அது யாரா இருந்தாலும் சரி, ஒரு பர்சனா இருந்தா கூட நம்ம அவங்கள வந்து எங்க நம்ம வைக்கணுமோ அதை அங்க வைக்கணும் அப்படின்ற ஒரு கருத்துக்களை சொல்றதா தான் நான் இந்த தலைப்பை நினைக்கிறேன் அப்படின்றத இந்த தருணத்துல நான் சொல்லிக்கிறேன். அதனால வச்ச இடம் தெரியாம இருந்த இடம் தெரியாம இருந்துட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி வச்ச இடம் தெரியாம போயிடக்கூடாது. எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும். அங்கவையா சங்கவையா நீ பொங்கவையான்னு சொல்லிட்டு வைக்கிறது. அதை வைக்கிறதுல அந்த புத்தகத்தோட ரேக் வந்து தனியா
கண்டிப்பா நீங்க கட்டி குடுக்குற பிள்ளைக்கு புத்தகத்தோட அந்த பிள்ளைக்கு தேவையான அந்த விஷயங்களையும் செய்து குடுங்க. அது உங்களுடைய கடமை அப்படின்றத நான் இந்த இடத்துல சொல்றேன். புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் வந்து ஸ்கூல் புக்ஸ் தனியா வச்சிருப்பாங்க எங்க பிள்ளைங்க. ஸ்கூல் புக்ஸ் தனியா வச்சிருப்பாங்க. அது மாதிரி டிஜிட்டல்லா வந்து நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கிறோம் பாத்தீங்களா? போய் இந்த கச்சமுச்சன்னு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்துட்டு ஸ்க்ரோல் அப் பண்ணிட்டு அந்த ஸ்க்ரோல் அப் பண்ண புத்தகத்தை அந்த தலைப்பு தெரியாம அது எங்கிட்டு வைக்கணும்னு தெரியாம குண்டக்க மண்டக்க ரெண்டக்க எங்கேயோ வைக்கிறது. அப்படிலாம் வைக்கக்கூடாது. செல்ஃப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு எப்படி தன்மானம்னு ஐயா பேர் வச்சிருப்பாரு பாத்தீங்களா? நமக்கு எவ்வளவு தன்மானம் முக்கியமோ அந்த அளவுக்கு நம்ம செல்ஃப் குலைஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம்ல. ஆமாவா இல்லையா? அது மாதிரி நம்ம செல்ஃபை வந்து புக் செல்ஃபை வந்து கரெக்ட் பண்ணணும். நாம இப்ப வந்து நான் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு இருந்தேன்னா வித்தியாசமா பண்ணணும்னு இருந்தேன் இந்த செஷனை. அந்த செஷன் வந்து இப்படி மாறி இருக்கு. சரி பரவாயில்ல. நிறைய செல்ஃப் வந்து உட்காந்து பேசுது. புத்தக செல்ஃபு, பீரோ செல்ஃபு. என்ன நான் சொல்றது புரியுதா தம்பி? என்ன அதுக்கப்புறமா புரியுதுக்கா. அடுப்படியில இருக்கிற அஞ்சரைப்பட்டி செல்ஃபு இவங்கெல்லாம் பேசிக்கிறாங்கப்பா. உடனே இவன் சொல்றான், நான் தான் பெரியவன், நீ தான் பெரியவன் அப்படி இப்படின்னு சொல்றான். நான் சாப்பாடு தர்றேன், ஏ நான் அறிவு தர்றேன்டி அப்படின்னு இந்த புத்தகம் சொல்லுது. இன்னொன்னு சொல்லுது, எடி மானத்தை மறைக்க நான் ட்ரெஸ் தரேன்டி அப்படின்னு ட்ரெஸ்ஸுடைய பீரோ சொல்லுது. அப்படி ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு இருக்குங்க. நம்ம தனியா பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கிட்டு வந்து கண்ணாடியோட உட்காந்து அலங்காரம் பண்ணும். இப்ப இருக்கு, நிறைய பேர் வீட்டுல இருக்கு. 3500 1500 2500ன்னு சின்னதா அழகா உட்காந்து அடக்கமா மேக்கப் பண்ற மாதிரி. இது மாதிரிதான் நீங்க புத்தக அலமாரிய வந்து ரொம்ப தூய்மையா வச்சுக்கிறதுக்கு, உங்களுக்கு புத்தக அலமாரிய தூய்மைப்படுத்துறதுக்குன்னே வழிமுறைகள்லாம் இருக்கு. நீங்க டெய்லி படிச்சீங்கன்னாவே போதும், அதுவே தூய்மையாயிடும். அது மாதிரி ஒரு புத்தகத்தை காணான்னு சொன்னா கண்கள் தேடும் பாத்துக்குங்க. அத்தடி இந்த புத்தகத்தை எங்க வச்சேன்னு தெரியலையா, அம்மாடி இது எங்கடா போச்சுச்சே, பார்த்தே ஆகணுமேடா அப்படின்னு. அது மாதிரி தேடுதல் இருக்கக்கூடாது. அத போய் கரெக்டா இந்த ரேக்ல இத்தனாவது இடத்துல இந்த 4வது புக்கு அப்படியே பண்ணு அப்படின்னு. அடுத்து வந்து இந்த புத்தகத்துல அடுக்குற விஷயம் இருக்கு பாத்தீங்களா? இந்த அடுக்குறதுல ரொம்ப பெரிய காசியஸ் இருக்கணும். அது எப்படி அடுக்கணும் அப்படின்னு சொன்னா, சில புத்தகங்கள்ல பாத்தீங்கன்னா முதுகு பின்னாடி இது வராது, அந்த புத்தகத்தோட பேரு வராது. நம்ம பார்த்திருக்கோம், முதுக பார்ப்போம். ஒரு மனுஷன் முதுக தேய்ச்சு குளிக்கலைன்னா என்ன குளியல் அப்படின்ற மாதிரிதான் இது. முதுக பார்க்கணும், இந்த முதுகுல எழுதியிருக்கணும். இப்போ உயரம் உனது உரிமை எழுதியிருக்கு. இப்ப எழுதாத புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்ப அந்த புத்தகங்கள்லாம் இருக்கிறப்ப ரொம்ப கவலையா இருக்கும். எனக்கு அடுக்குறதுக்கு ரொம்ப சிரமப்பாடா இருக்கும். 2வது அந்த புத்தகத்தை எடுக்கணுமே, அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்ப நான் இன்னொரு இடம் காட்டுறேன் பாருங்க. இது சாமி ரூம் தான் சரியா? சாமி ரூம்ல பாத்தீங்கன்னா கட்டப்பை ஃபுல்லா புத்தகம். இது ஏன் மேம் இப்ப பண்ணி வச்சிருக்கீங்க? இன்னைக்கு பள்ளிக்கூடம் சொன்னாங்கல்ல, அதனால பிள்ளைகளுக்காக கொடுக்கறதுக்காக பேப்பரு கொஞ்சம் தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இதுக்குள்ள வச்சிருக்கேன். இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும். இதுக்காக இது இந்த பக்கம் இருக்கு சரியா? அதனால கோச்சுக்காய்ங்க. இப்ப நம்ம அடுக்குன விஷயங்கள் எல்லாமே ஒரு தலைப்பை கொடுத்தாங்க. அந்த தலைப்பு இந்த மாசத்துக்கானது. அதுல கண்டிப்பா ரேக் காட்டணும்னு சொன்னாங்க. நம்ம அந்த சின்ன சின்ன புத்தகங்கள் அப்ப வாங்கின அந்த டைம் டேபிள், வாய்ப்பாடு, எண் சுவடி, அந்த மாதிரி சின்ன புத்தகங்கள் இப்ப இந்த மாதிரி புத்தகங்கள் வந்திருக்கு. என்னப்பா தம்பி குட்டி 10 ரூபா திருக்குறள், இந்த 5 ரூபா திருக்குறள், இந்த 2 ரூபா திருக்குறள் இப்படிலாம். இது வந்து யாராவது பிள்ளைங்க வந்தா பர்த்டேக்கு கையில கொடுக்கறதுக்காக வேணா புத்தகம். அப்ப இது வந்து செல்ஃப்ல இருக்காது. இது எங்க செல்ஃப்ல இருக்குன்னா ஸ்கூல்ல இருக்கிற இடத்துல இருக்கணும், இல்லைன்னா பர்ஸ்குள்ள இருக்கும். அப்புறம் அப்பா ஃப்ரெண்டு தம்பி வீரா கூட கொடுத்தான் பாருங்களேன். இது நான் வந்து வாங்கினது. இந்த புத்தகத்தை பார்த்தீங்களா, சூப்பரா இருக்குல்ல. இந்த மாதிரி சைஸ் வைக்கிறதுக்கு நான் அதுதான் சொன்னேன், அந்த WW கொஞ்சம் ரெடி பண்ணி ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியாக இந்த ரேக்கை முடிஞ்ச வரைக்கும், அதாவது இதுக்கு பின்னாடி நான் சுவர்களுக்கு அப்பால் மாதிரி இந்த புத்தகங்களுக்கு பின்னாடி நிறைய புத்தகம் வச்சிருக்கேன். உங்களுக்கு எது தேவையோ அது டக்குன்னு கைக்கு வர்ற மாதிரி வைங்க. எது கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் தேடியே எடுத்துக்கலாம்ப்பா. சில புத்தகம் இருக்கும் ஓடி வந்து தேட இஷ்டப்படாது.
ஏ உடனே கிடைக்க மாட்டுது பாரேன் அந்த புத்தகம். ச்சே! எவ்வளவு சந்தோஷமான புத்தகம். ச்சே! புத்தகத்த காணோமே! அப்படி இது வந்து இந்த 4 புத்தகம் வந்து சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். டிஆர்வி சார் எனக்காக குடுத்தது. நீங்க இன்பமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், வாய மூடி சாப்பிடணும். இந்த புத்தகத்த நான் ரொம்ப அழகா பக்குவமா நோய தீர்க்கிற முத்திரையெல்லாம் குடுத்தாரு டிஆர்வி சாரு. அந்த ஃபோட்டோஸ காட்டணும்னு நெனச்சேன். வீரா தம்பியோடைய இது லைப்ரரி காட்டணும். இவைகளெல்லாம் காட்டி இந்த செஷன நிறைவு செய்யணும் அப்படின்னு. ஏன்னா போன மாசம் வந்து ஏமாளி கோமாளி அத இந்த போன மாத தலைப்புக்கு முன்ன தலைப்ப சொல்றேன். ஏமாளி கோமாளி சார் வர முடியல. ஏன்னா அந்த தலைப்ப குடுத்ததே நான் தான். அப்ப 2 பேரும் சேர்ந்து தான் ஏமாத்திட்டீங்களா? அப்படின்ற மாரி சும்மா காமெடிக்கு கேட்டாங்க. இப்ப நம்ம தான் அந்த சில தலைப்புகள நம்ம குடுக்குறோம். நம்ம வந்து வாலண்டியராவே எடுத்துக்குவோம். ஏன்னா அந்த நாட்கள் வந்து வேஸ்ட் ஆகுது. நெறைய செஷன்ல பார்க்குறோம். 365 நாளும் தொடர்ச்சியா நடக்குது. எங்க நடக்குது? அப்படின்னு. இப்ப இந்த நற்புலரி அமைப்பு மூலமா வந்த இந்த புத்தகம். இந்த புத்தகமும் நம்ம அலமாரிய அலங்கரிக்குது அப்படின்னும்போது சந்தோஷமா இருக்குது. ஏன்னா, இந்த செஷன் வந்து நற்புலரி அப்படின்ற அமைப்பு மூலமா நடக்குது. புத்தக அலைமாரி. நாங்க புத்தக ரிவ்யூ பண்ணியிருக்கோம். சினிமா பத்தி பேசியிருக்கோம். பாட்ட பத்தி பேசியிருக்கோம். குத்து சாங்கு என்னென்னமோ பேசியிருக்கோம். அலமாரிகள் நீங்க நெறைய பார்த்துருக்கலாம். வெளிநாட்ல பார்த்துருக்கலாம். சில இடங்கள்ல அலமாரியே இருக்காது. எப்படி வச்சிருப்பாங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த திண்டு மாரியே நாம வீடு கட்டுறோம். நம்ம டேஸ்ட்டுக்கு கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த லாஃப்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த இந்த சுத்தியில இந்த டியூப்லைட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த சுத்தியில கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் ஒரு 4 புக்கு வைக்கிற மாரி கொஞ்சம் சேந்த இறக்கி விட்டு, அப்படியே அந்த சேந்த வந்து ஃபார்ம் பண்ணா வச்சுக்கோங்களேன், ஒரு அலமாரி கிடைக்கும். அ ஏன்னா நான்லாம் வந்து அம் அழுவேன். எதுக்கு அழுவேன்னா, அந்த புத்தகத்த வைக்க முடியலையே! ஏன்னு கேட்டா, நான் வந்து 5வதுல இருந்து படிச்ச புத்தகத்த சேமிச்சு என்னோட அலமாரியில வச்சுக்கணும் அப்படின்ற நெனச்ச ஆளு. இன்னைக்கு நான் உங்களுக்கு 2 ரேக் தான் காமிச்சேன். இன்னும் நெறைய இருக்கு. கட்டப்பையில இருக்கு. நெறைய இருக்குது. எங்க அத்தை வந்து நான் ஒரு 10 ரேக் வரைக்கும் வச்சிருந்தேன். குட்டியான ஃபுல்லா அடுக்கணும்னா பார்த்துக்கங்களேன். ஒரு இன்ச் பிசகாம அடுக்கணும். ஒரு போர்வைய பொத்தி இழுத்துக்கிட்டு, பொண்ணு வர்றா புத்தக வண்டியிலன்ற மாரி பாட்ட போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு போன ஆளு. அதனால சொல்ல நான் விளையிறேன். ஓகேவா? இப்படியாக இந்த புத்தகத்த அடுக்கி வைக்கிறதுல ஒரு ஒரு வீடையே வந்து எடுத்து செய்ற வீரா தம்பி ஆகட்டும், ரமேஷ் சாருடைய புத்தக செல்ஃப் எல்லாம் பார்த்துருக்கோம். விவேகானந்தன் சார் புத்தக செல்ஃப் பார்த்துருக்கேன். இப்படி பலதரப்பட்ட போனோனே எல்லாரும் வந்து என்ன பார்ப்பாங்க, இப்ப இந்த பொம்பளை ஆளு அடுப்படிய போய் பார்ப்பாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆம்பளையாள் கண்டுக்க மாட்டாங்க. என்னன்னு இருந்தாலும் சரி, நமக்கு சோறு வந்தா சரி அப்படின்னு நினைச்சிட்டு ஓடிருவாங்க. சரியா? ஆனா இதுல புத்தகம் வந்து போய் பார்ப்பாங்க. இந்த புத்தகத்த போயி பார்க்குறதுல ஆளா இருக்கிற ஒரு பொம்பளை ஆள் நானும். நீங்களும் யாராவது இருப்பீங்க. நீங்களும் என்ன வகையான புத்தகம் ஒருத்தவங்க செல்ஃப்ல வச்சிருக்காங்களோ, அந்த வகையான கேரக்டரா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அந்த செல்ஃப் வந்து நான் சொன்னேன்ல, ஹெச்ச தூக்கணும்னு நம்மளையே பரிணமிக்கும்னு சொல்லி. அதுதாங்க அது. அது மட்டும் இல்ல, நம்ம யார தூக்கி நம்ம செல்ஃப்ல வைக்கணுமோ அவங்கள தான் உள்ள வைக்கணும். சும்மா கண்டவங்களும் தூக்கிட்டு நான் மனசுக்குள்ள பூட்டிக்கிட்டேன், மண்டைக்குள்ள சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னா அவ்வளவுதான். வேணாதான். அப்புறம் எத எங்க வைக்கணுமோ அத கரெக்ட்டா வச்சு நம்ம பழகணும். அந்த கேரக்டர் நம்மளோட ஒத்து போனாதான் அத குடும்பத்த ஓட்டணும். இல்லைன்னா அத ஓட்டுறதுக்கு நமக்கு அருகதையே கிடையாது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கங்க. ரொம்ப அருமையான செஷனு. இதுவரைக்கும் அழகா கவனிச்சீங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அ எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. 1ஆம் தேதி இது இது வந்து அன்பார்ச்சுனேட்லி கடவுள் குடுத்த வரம் அப்படின்னு சொல்லிக்கணும். இந்த புத்தக ஷெல்ஃப எல்லாம் காமிச்சேன். கொஞ்சம் அசிங்கமா தான் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டேட் குடுத்தோம்னாவே இந்த மாரி தான் ஆகும். அந்த டேட் இப்ப இப்படி ஆயிருச்சு. நீங்க எல்லாருமே உங்க செல்ஃப கிளீன் பண்றதுக்காக ஆத்தர் குடுத்துருக்காருன்னு நெனைக்கிறேன். அலமாரி. 4 அறையோட போனேன். நீங்க எப்படி வந்து செய்ய போறீங்கன்றதையும் நான் நாளையிலிருந்து பார்க்க போறேன். ரொம்ப அழகான தலைப்பு. புத்தக அலமாரி. இதை நான் பேசினதுக்கு ரொம்ப மட்டற்ற மகிழ்ச்சி கொள்றேன். ரொம்ப சந்தோஷம். இந்த நாள் மட்டுமல்ல, அனைத்து நாளுமே பொன்னான நாளா மாறட்டும் அப்படின்றத சொல்லி, நல்லதொரு வாய்ப்பிற்கு குமரேசன் சார்
கோச்சுக்காதீங்க. உங்க செஷன நான் தூக்கிட்டேன். "காக்கா தூக்கிட்டு போயிருச்சு வடைய" அப்படின்ற மாதிரி உங்களோட டேட்ட எடுத்துக்கிட்டேன். ஏன்னா, உங்களுக்கு வந்து எல்லா வல்ல இறைவன் எல்லா வளமும் நலமும் தரணுன்றத வேண்டிக்கிறேன். இந்த தருணத்தில முடியாம இருக்கிற லோகநாதன் சார், அதுக்கப்புறம் தம்பி மில்டன் மில்டன் சார் எல்லாரும் மனமும் உடலும் நல்ல ஆரோக்கியம் பெறணும்னு சொல்லிட்டு வேண்டி, என்னோட நல்ல பொழிவ வந்து நிறைவு செய்துகிறேன். நன்றி, நன்றி, வணக்கம். இப்பொழுது நம்ம வந்து ஃபீட்பேக் செஷனுக்கு போலாம். ஃபர்ஸ்ட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்க நண்பா வாங்க நண்பா. என்ன சொல்றீங்கன்னு பார்க்கலாம். நன்றி நித்யா மேடம். அருமை. புத்தக அலமாரி அப்படின்னு அந்த புத்தக அலமாரியே நம்ம ஒரு ரிவ்யூ பண்றதுக்கு கிளீன் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா இந்த மாசம் தலைப்பு இருக்கும் நினைக்கிறேன். ரொம்ப அருமையான ஒரு தலைப்பு. அது எப்படிதான் இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது அந்த தைரியமா தில்லா காக்கா வடை தூக்கின மாதிரி அந்த தலைப்பை தூக்கி அழகா அதை ஹேண்டில் பண்ணி ரொம்ப அருமையா காமிச்சிங்க. ஏற்கனவே ஒரு நிகழ்வுல கேட்டிருக்கேன் உங்களோட இதுல டாடா ஏஸ்ல புத்தகம் கொண்டு வந்தது. நீங்க எதுல வந்தீங்க? டாடா ஏஸ்ல வந்தீங்களா பின்னாடி வந்தீங்களா அப்படிங்கறத சொல்லல நீங்க. ரொம்ப அருமையா இந்த தலைப்பை அட்டகாசமா ஹேண்டில் பண்ணி எப்படிலாம் இருக்கணும், எப்படி வைக்கணும் புத்தகம் அப்படின்லாம் உங்களோட கனவு இல்லம் வச்சு அதுல ஒரு லைப்ரரி இருக்குன்னு சொன்னதெல்லாம் ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. கண்டிப்பா ஒரு புத்தகத்துக்குன்னு ஒரு வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கு ஒரு கடவுள் ஒரு அனுகிரகம் கொடுப்பான். ரூம் இல்ல, ஒரு வீடே புத்தகத்துக்குன்னு ஒரு லைப்ரரியே உங்களுக்கு சொந்தமா இருக்கும். அந்த அளவுக்கு புத்தக ஆர்வலர் இருந்தீங்க. அருமை. நல்ல ஒரு செஷன், ரொம்ப லைவ்லியா இருந்தது. எல்லாருக்குமே ஒரு பெரிய நைஸ் கான்செப்டா புரிஞ்சுது எப்படி பண்ணலான்ட்டு. அவங்கவுங்க புத்தக அலமாரியை எடுத்தாலே செஷன் அழகாக கொண்டு போகலாம். சூப்பரா இருக்கு மேடம், நல்லா இருந்து. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். நான் பின்னாடி தான் வந்தேன். வண்டி தான் முன்னாடி போச்சு. அதையும் சொல்லிக்கிறேன் நண்பருக்கு. அடுத்ததா கைகளை உயர்த்தினவங்க வந்து நம்ம மில்டன் தம்பி தான். மில்டன் தம்பி வாங்க. வாங்க வாங்க. வாழ்த்துக்கள் அக்கா. நன்றி நன்றி. இது ஜூன் நம்ம அருணகிரி சார் லைன்ல இருக்காருன்னு நினைக்கிறேன், தெரியல. இன்னைக்கு 6ஆம் மாசம்னா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மாசம் அப்படின்னு சொல்லுவாரு அவரு. 6ஆம் நம்பர், அதுவும் 1ஆம் நாள். ஸோ அன்னைக்கு வந்து உங்களுக்கு பேசுறதுக்கு இறைவன் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. நம்ம ஃபவுண்டருக்கு நன்றி. ஃபவுண்டர் உடல்நலம் பெறட்டும், மீண்டும் வரட்டும். அதே போல இந்த ரொம்ப அழகா இருந்த அப்படியே நம்ம ரமேஷ் சார் சொன்ன போல வந்து ஒரு அப்படியே ஒரு போர்வையா ஒரு அழகா அந்த அலமாரிக்குள்ளேயே போய் வச்சிட்டீங்க. அதாவது வந்து என்ன சொல்றது, ஷெல்ஃப் SHELP LLF ஷெல்ஃப், அப்புறம் SELF ஷெல்ஃப்ல இருந்து செல்ஃப் கொண்டு போயிட்டீங்க. எதை எங்க யார்கிட்ட வைக்கணும், எப்படி வைக்கணும், இந்த பழைய பலே பாண்டிய பாட்டு வரும், எதை யாருக்கு எங்க வைக்கணும்னு தெரியல அப்படின்னு சொல்லி வீரசேகரவனே பாடுவார்னு நினைக்கிறேன். இல்ல லோகநாத் சார் இருக்கவே இருக்காரு, அவர் நல்லா பாடுவார். பாடகர்லாம் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ யாரை எங்க வைக்கணும்னு யாருக்கும் தெரியல அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு அழகை வந்து கொண்டு வந்தீங்க. ரொம்ப சிறப்பு. ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் வாழ்ந்துட்டீங்க அக்கா. இன்னைக்கு வந்து இதுவரை நிறைய பேசினாலும் வந்து இன்னைக்கு வந்து அப்படியே உங்க யூ ஆர் ஸ்பீக்கிங் ஃப்ரம் த ஆர்ட். உங்க நீங்க மட்டும் இல்ல, உங்களோட சேர்ந்து இந்த அலமாரியும் பேசுது, உங்க செல்ஃபும் பேசுது. ஸோ 3 விதமான பேச்சுக்களை இன்னைக்கு கேட்டோம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ மோர் அண்ட் மோர். நீங்க சொல்ற மாதிரி நீங்களும் மேன்மடையங்களும், உங்களுடைய அலமாரியும் மேன்மடையட்டும். நன்றி. நன்றி நன்றி. வீடு வாங்குறேன், நீங்க சொன்ன மாதிரி அலமாரியை மேன்மையடைய வைக்கிறேன். அடுத்ததா முத்துலட்சுமி மேம் ப்ளீஸ். தேங்க்யூ மேம். அனைவருக்கும் நற்புலரி காலை வணக்கம். நித்யா மேம், எக்ஸலன்ட் செஷன். டக்குன்னு அழகா எல்லாத்தையும் உங்க புக் ஷெல்ஃப் எல்லாத்தையும் காமிச்சிட்டீங்க. அன்எக்ஸ்பெக்டடா இது மாதிரி காமிக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் தான். ஏன்னா ஷெட்யூல் பண்ணாலே அதுக்குள்ள புக்கு அடுக்க முடியுமான்னு தெரியலங்கிற சுச்சுவேஷன்ல தான் இப்ப இருக்குது கண்டிஷன் புக் ஷெல்ஃபு. ஸோ ரொம்ப அழகா இருந்தது. நீங்க சொன்ன மாதிரி நம்ம யாரு அப்படிங்கிறத நம்ம புக் ஷெல்ஃப் காட்டும். நம்மளோட நம்ம என்ன மாதிரி புக்ஸ் எல்லாம் நம்ம புக் ஷெல்ஃப்ல வச்சிருக்கோங்கிறத வச்சு நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான இதை இன்னைக்கு ஹைலைட்டா சொன்னீங்க. தேங்க்யூ மேம். எக்ஸலன்ட் செஷன். ரொம்ப அருமையா இருந்தது. உங்க புக் ஷெல்ஃபை பார்க்கும்போது உங்க பாப்பா பசங்க எல்லாம் எவ்வளவு புக்ஸ் அழகா வச்சிருப்பாங்க. அப்புறம் நீங்க இன்னும் குடுக்கறதுக்கு எடுத்து வச்சுக்க புக்ஸ் வேற இவ்வளவு இருக்குது. அப்ப இன்னும் காமிக்காத புக் ஷெல்ஃப்ஸ் வேற நிறைய இருக்குன்னு சொன்னீங்க. ஸோ இதெல்லாம் பாக்குறதுக்காகவே ஒரு ஹோம் டூர் மாதிரி புக் டூர் உங்க வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. தேங்க்யூ மேம்.
கண்டிப்பா. நீங்க எழுதின ஆண்டாள் புக்க வைக்க நான் காத்துட்டு இருக்கிறேன். நீங்க வரவும் நான் வெல்கம் பண்றேன். ரெட் கார்பெட் போட்டு தேங்க்யூ. அடுத்து லோகநாதன் தம்பி வாங்க வாங்க. அனைவருக்கும் இனிய நற்புலரி காலை வணக்கம். நித்யா மேடம், உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா ஃபஸ்ட்டு நாள் முதல் நாள் நீங்கள் வரையும் நான் நினைக்கவே இல்லை. பரவாயில்ல, இறைவன் வந்து உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு. செல்ஃபு இன்னும் செல்ஃபை பற்றி என்னடா பேசுறது அப்படின்ட்டு நான் நேற்று ஐயா இந்த தலைப்பு கொடுக்கும்போது புத்தக அலமாரின்னு கொடுக்கும்போது என்ன பேசுறதுக்கு இருக்குது, இதில் போயிட்டு அரை மணி நேரம் என்ன பேசுறது அப்படின்ட்டு நான் தலையை ஒடிச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ரொம்ப அழகாக உங்கள் லைப்ரரி ரொம்ப அழகாக காமிச்சிங்க. அதுவும் அந்த சோபா மேலே உங்கள் புக்கெல்லாம் வச்சுருவேன். பாப்பா வந்து அடிக்க வைப்பா, திட்டிக்கிட்டே அடிக்கிறப்பா. அம்மா என்ன இப்படி பண்ணுது, அம்மா என்ன இப்படி பண்ணுது. குழந்தைங்கள வழக்கத்தில் ஒன்றை விட்டு ஆளே இல்லை. அவ்வளோ இதுவாக 100% குழந்தைங்கள அவ்வளோ அழகாக வளர்த்துருக்காரு. ரொம்ப எனக்கு அந்த நற்புலரி புத்தகம் கொடுத்தது, உன்னுடைய நீ எழுதின புத்தகம்லாம் கொடுத்தது நான் நினைக்கவே இல்லை. நான் அதை கேட்க கூட எனக்கு வலிமை இல்லையா, அந்த எண்ணம் இல்லையா. நற்புலரி புத்தகம் பார்க்கணும், யார்கிட்ட கேட்கறது, எப்படி அதை வர வைக்கிறதுன்னு கூட தெரியாத நான் இறைவன்கிட்ட சொல்லியிருந்தேன். அது நீயா கொண்டு வந்து கொடுத்த. அது பெரிய உள்ளம் வேணும் அதுக்கெல்லாம் பெரிய எண்ணங்கள், உள்ளங்கள், எந்த இது எதிர்பார்ப்பும் இல்லாத என்னை வந்து பார்த்து எனக்காக அந்த புத்தகத்தை எடுத்துகிட்டு வந்து பாரு. அதுதான் பெரிய விஷயம். என் ரூமில் இன்றைக்கி எந்த புத்தகமும் இல்லை, எல்லாத்தையும் மேலே வச்சுட்டாங்க. நான் எடுக்கக்கூட முடியாது அந்த புத்தகங்களை. என் பாப்பா வந்து ஒரு நைட்டு 2:30 மணி வரையும் என்னுடைய ரூமை க்ளீன் பண்ணியிருக்கேன். நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது எல்லா புத்தகத்தையும் தூக்கி மேலே வச்சுட்டேன். எந்த புத்தகமும் எடுக்க முடியாது. நான் அது மாதிரி தான் இந்த சோபாவில் போகிறது, கட்டில் மேலே வைக்கிறது, அதுக்காக தனியாக ஒரு செல்ஃபெல்லாம் வைக்காத நான் அப்படியே இறச்சி கிடப்பேன். எங்கள் பசங்க என்னப்பா இப்படி வச்சுருக்க ரூம் அப்படின்வாங்க. இப்போ ரொம்ப நீட்னஸாக இருக்குது. உங்கள்கிட்ட இருந்து நான் நிறைய கற்றுக்கணும். இந்த வயசில் உங்கள்கிட்ட நீ பெரிய அக்கா தான், எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய 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 அக்கா. ரொம்ப நன்றி. ஒரு சின்ன பாட்டு. மாப்பிள்ளை வந்தா மாட்டு வண்டியிலே, பொண்ணு வந்தா புத்தக வண்டியிலே, பொண்ணு பெத்த அம்மா வந்தா ஓட்ட வண்டியிலே, பிள்ளைய பெத்த அப்பா வந்தா மொட்டை வண்டியிலே. ரொம்ப நன்றி. அனைவருக்கும் நன்றி ஐயா. ரொம்ப நல்லா இருந்தது கிளாஸு. ரொம்ப நன்றி ஐயா. நித்யா மேடம், ஒரு சின்ன ப்ரிவிலேஜ். சொல்லுங்க. என் புத்தகம்லாம் மேலே இருக்குன்னு சொன்னாரு. ஜென்ரலாக நான் ஒரு கோட்டு வச்சிருப்பேன், நான் எழுதியிருப்பேன். அதில் வந்து நம்முடைய பொக்கிஷம் மற்றவர்களுக்கு குப்பை அப்படின்னு ஒரு கோட்டு வச்சிருக்கேன் நான். அந்த மாதிரி நம்முடைய பொக்கிஷம்லாம் அடுத்தவங்களுக்கும் பொக்கிஷமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மளுடைய வார்த்தைகள் அடுத்தவர்களுக்கு பேத்தல் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதை கவலைப்படாதீர்கள் சகோதரா லோகநாதன் ஐயா. கண்டிப்பா அந்த புத்தகத்தை வந்து நானு, அப்புறம் சிவசங்கரி மேமு, கோமதி மேமு, முடிஞ்சா சுஜாதா மேம் இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து கொடுக்கணும்னு இருந்தோம். அன்னைக்கு கோமதி மேமுக்கு வந்து பாட்டு ஃபங்க்ஷன். நான் அந்த ஞாயிற்றுக்கிழமை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எப்படியாவது வேற ஒரு டேட் வந்துடும் மேமா வர வைக்கணுன்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. அது என்னால் செய்ய முடியல. அப்புறம் சிவசங்கரி மேமு நான் வந்து கொடுக்கணும் அப்படின்னு அந்த புத்தகத்தை எடுத்துக்கிட்டாங்க. என்னோட புத்தகத்தையும் எடுத்துக்கிட்டு எல்லா புத்தகத்தையும் எடுத்துக்கிட்டு ஒன்றா வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான். தம்பி கவலைப்படாதீங்க, புத்தகத்தை செல்ஃபில் மட்டும் வைக்கணும்னு அவசியமே கிடையாது. நான் ஒரு சின்ன சின்ன கவர் இருக்கும், ஜிப்பு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, நம்ம வாங்குவோம் பார்த்தீங்களா, பனியன் ஜட்டி இதெல்லாம் வாங்குறப்ப, ஜிம்மிஸ்லாம் வாங்குறப்ப ஒரு ஜிப் வச்சு ஒரு இது பை கொடுப்பாங்க. அந்த பைகள்லையே தனித்தனியாக ஒரு ஃபார்மேட்டில் செஞ்சு அதுலேயும் அந்த உருண்டையை போட்டு நான் வச்சுருக்கேன். ஏன்னு கேட்டால் அந்த புத்தகம் வந்து அவ்வளவு இந்த பையில் இருக்கு, இந்த கலரில் இருக்கு, இந்த சின்ன ரேக் ஜிப்பு வச்சுருக்கும் பாருங்க அதில் இருக்கு அப்படின்னு பிள்ளைங்க போய் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த மாதிரி இது. அப்புறம் ஒரு சின்ன பாக்கெட் புக்கு ஒன்று திருக்குறள் வச்சுருப்பேன். அது வந்து இந்த மருந்து மாத்திரையெல்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மருந்து மாத்திரையை கொடுத்துட்டு ஜிப்பு வந்து மூடுற மாதிரியே பிடிச்சி இழுத்தா மூடும்ல ஜிப்பே இல்லாமல், அந்த மாதிரி பைகள்ல எல்லாம் வச்சுருக்கேன். அடுத்ததா கோமதி மேம் ப்ளீஸ் மேம் வாங்க. வாழ்க வளமுடன்மா. இனிய நற்புலரி குடும்ப உறவுகளுக்கு இனிய நற்காலை வணக்கம் மற்றும் வாழ்க வளமுடன். இன்னைய செக்ஷன் வந்து எதிர்பாராம ஒரு நல்ல சர்ப்ரைஸை கொடுத்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு உங்களுடைய புக் கலெக்ஷன் இவ்வளோ அதிகமாக இந்த ஏஜில் வச்சுருக்கிறீங்க. இதில் நான் ஃபஸ்ட்டு நினைக்கிறது என்னென்னா, ஒரு ஆசிரியர்கிட்ட நிறைய புக்ஸ் இருக்கணும்னு நினைப்பேன். சாதாரணமாக இருக்கிறவங்கள விட சாதாரணமாக இருக்கவங்களும் வச்சுருக்கணும், பட் ஆசிரியர் நிறைய புக்ஸ் வச்சுருக்கணும். அப்போ தான் அந்த அவங்கள்ட்ட படிக்கிற மாணவர்களுக்கு அந்த வந்து போய் சேரும். ஏன்னா இப்போ அந்த ரீடிங்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு மாணவர்கள்ட்ட. அதனால நான் வந்து கிளாஸ் எடுக்கும்போது ஒரு 5 நிமிஷம்
புக் வச்சுருக்கணும். நீ அப்பார்ட் ஃப்ரம் யுவர் சிலபஸ் மாதம் ஒரு புக் நீ வாங்கிட்டு வந்து என்கிட்ட காட்டணும். பணம் இல்லைன்னா சொல்லு, நான் தரேன்னு சொல்லி நான் இருந்த அந்த கிட்டத்தட்ட 33 வருஷமும் பசங்க கிட்ட வந்து புக்ஸ் போய் சேரணும், எஸ்பெஷலி மேக்ஸ் புக்கு. ஏன்னா மேக்ஸை பற்றின புக்கு வந்து யாரோட ஷெல்ஃப்லையுமே இருந்து நான் பார்த்ததே இல்லை. நீங்கள் நிறையா வச்சுருக்கிறீங்க, ஏன்னா யுவர் மேத்ஸ் டீச்சர். மேத்ஸ் புக்கு நிறைய கணித மேதை ராமானுஜத்தோட ஹிஸ்ட்ரி வந்து எல்லா பசங்களுக்கும் நான் வாங்கி கொடுத்து வீட்டில் வச்சுக்கோங்க, ஏன்னா அது ஒரு பெரிய வரலாறு அப்படிங்கிறத பசங்கள்கிட்ட கொண்டு வர்றதுக்கு டீச்சர் வச்சுருக்கணும்னு நினச்சேன். என்னோட ஆசையை நீங்கள் நிறைவேற்றிட்டீங்க. ஒரு நல்ல டீச்சருங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டீங்க. நிறைய புக்ஸ் வச்சுருக்கிறது ஒருத்தருடைய. நீங்கள் ஒரு இடத்துல சொன்னீங்க சமயக்கட்டை போய் பெண்கள் பார்ப்பாங்கன்னு. எதுக்கு பார்க்கறது அப்படின்னு சொன்னால், அந்த காலத்தில் ஒரு பழமொழி இருக்குது, அஞ்சரை பெட்டியையும் அந்த டஸ்ட்பின்னையும் கரெக்டாக வச்சுருக்க லேடிஸ் வீட்டை பயங்கரமாக நிர்வாகம் பண்ணுவாங்க. அந்த அஞ்சரை பெட்டி வந்து க்ளீனாக இருக்கும், இதோட இது சேராமல், அதோட கடுகுன்னா கடுகு மட்டும் இருக்கும், அதில் மிளகு இருக்காது. அந்த மாதிரி அந்த சமயக்கட்டை போய் பார்க்கறதுக்கு காரணம் பெண்கள் வந்து இப்போவுமே போய் பாருங்க, ஏதாவது ஒரு வீட்டில் சமயக்கட்டில் போய் அந்த பாட்டில்லாம் அடுக்கி வச்சிருக்கிறது டஸ்ட்பின் முக்கியமாக, அது வந்து அப்படியே கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க சூப்பராக ஃபேமிலியை வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி புக் ஷெல்ஃபு நம்ம வந்தோன்னே நம்மளை கவர்றது. எல்லார்ட்டையுமே புக்குக்குன்னு ஒரு ஷெல்ஃப் இருக்கணும். புக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கையை நிறைய மாற்றங்களை கொடுக்கும். அந்த அப்பார்ட் ஃப்ரம் சிலபஸ் நிறைய புக்ஸ் நம்ம படிக்கணும்னு நான் நினைப்பேன். அதை நீங்கள் ரொம்ப நல்லா ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். வாழ்க வளமுடன். தேங்க்யூமா, சூப்பரா சொன்னீங்க. நிஜமாவே குப்பை தொட்டியை பார்க்கணும். புதுசா கல்யாணம் பண்ணி போகும்போது 2 டப்பா இருக்கும், ஒரு சிவப்பு கலரு ஒரு பச்சை கலரு, மக்கும் குப்பை மக்கா குப்பை. அது வந்து ரொம்ப கிளீனா கழுவி அழகா வச்சிருந்தேன். ஏப்பா புது டஸ்ட்பின் ஏன்டா வாங்கின அப்படின்னு எங்க மாமியா வந்து கேட்டாங்க. இல்ல இல்ல அது பழசுதான், அந்த புள்ள க்ளீன் பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு. க்ளீன் அண்ட் கிளியர் அப்படின்ற விஷயத்துல நம்ம தெளிவா இருக்கணும். ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. அப்பார்ட் ஃப்ரம் த சிலபஸ் புக் இருக்கணும்னு செம்ம. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். அடுத்து நெக்ஸ்ட் டைம் சேர்ந்து போவோம் சார் வீட்டுக்கு அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன். சுஜாதா மேம், ப்ளீஸ் மேம். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நற்புலரி டீம் காலை வணக்கம். கண்டிப்பாக இந்த மந்த்லேருந்து நான் வந்துடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். நித்யாதேவி மேம் ஃபஸ்ட்டு டே செஷன் கலக்கியிருக்கீங்க. எக்ஸலண்ட் டாபிக் சூஸ் பண்ணியிருக்காங்க குமரேசன் சார். சார் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் சாருக்கு ஈக்குவலாக நித்யாதேவி மேம் வந்தது ஹாப்பியாக இருக்குது. டாபிக் எனக்கு இந்த லைப்ரரி அப்படின்னாலே எனக்கு என் லைஃப்பில் வந்துட்டு சுஜாவும் லைப்ரரி, நான் படிக்கிறேனோ இல்லையோ புக்ஸ் மேலே ரொம்ப ஃபேவரட்டாக இருப்பேன். எங்கெல்லாம் போகிறேனோ லைப்ரரியை பார்த்துட்டேன்னா என் வண்டி நின்றுடும், நானே நின்றுடும், ஒரு ஃபோட்டோ எடுத்துருவேன். முந்த நாள் கூட பாப்பாவுக்கு போயிட்டு எல்லாம் அந்த புக்ஸ் ஐட்டம்ஸ் வாங்கும்போது கூட அந்த லைப்ரரி இருக்கிற இடத்துல போயிட்டு அந்த அவளுக்கு தேவையான ஸ்டேஷ்னரி ஐட்டம் வாங்கும்போது நான் போயிட்டு புக்ஸை பார்த்துட்டு இருந்தேன். சரி, அந்தளவுக்கு புக்கும் நானும் அப்படின்ற மாதிரி தான். இது அதில் வந்து நீங்கள் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே எடுத்த டாப்பிக்கில் நீங்கள் அழகாக ஷெல்ஃப், நான் வந்து கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் லேட்டாக தான் வந்தேன். அதில் பார்த்தேன் ஷெல்ஃபில் ரொம்ப அழகாக பேசுனீங்க. எந்தெந்த ஷெல்ஃபில் என்ன வைக்கணும், புக்ஸ் வைக்கணும். டாடா ஏசியில் வந்து புக்கோடு வந்தது, அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப லைவாகவே நான் பார்த்துட்டேன். அது மாதிரி அங்கே அந்த நம்ம ப்ரோக்ராம் ட்ரிச்சியில் நடந்தப்போ அந்த புக்ஸ் கொடுத்தது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. யாருமே யோசிக்காத நிறைய விஷயம், ஸ்வீட்டு அண்ட் அந்த காரம் கொடுத்ததை விட புக்கு தான் ஹைலைட் பண்ணிட்டோம் உங்களோட குவாலிட்டி ஆஃப் த நேச்சர், அந்த சோல் எப்படி இருக்குன்றத அன்னைக்கு நீங்கள் வந்து காட்டிட்டீங்க. ரியலி சச் அ ஒண்டர்ஃபுல் ஹியூமன் யூ ஆர் நித்யாதேவி மேம். ப்ரௌடாக இருக்கு உங்களை பார்க்கும்போது. ரமேஷ் சார் கூட லாஸ்ட் டைம் சொன்னாங்க, அந்த பாட்டி வந்து திங்ஸ் நம்மளுக்கு வந்து பலகாரம் சுட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. பாட்டின்றவங்க சும்மா நம்ம அசால்ட்டாக சொல்லிடக்கூடாது, அவங்க தான் நம்மளோட மூதாதையர் கடவுள்னுவாங்க. அந்த மாதிரி நம்ம டீமுக்கு வந்து ஒரு எங்கன் எனர்ஜியாக நம்மளை வந்து ரொம்ப நம்மளை அப்படியே ஒரு உற்சாகம் பண்ணுற ஒரு பெண்மணி, சிங்க பெண்மணி. நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அதாவது ஒரு எஃபர்ட் எடுத்து கலக்குறீங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன இந்த டாபிக் பார்க்கும்போது இன்றைக்கி புரிஞ்சிடுச்சு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாப்பிக்கில் வித்தியாசமாக எல்லோரும் கலக்குவாங்க. இந்த டாப்பிக்கே பயங்கரமாக இருந்துச்சு. நானுமே ஹாலில் இருந்த ஃபஸ்ட்டு பெட்ரூமில் வச்சுருந்தேன் புக் ஷெல்ஃபை, இப்போ ஹாலுக்கு கொண்டு போனேன். அப்புறம் ஃப்ரண்ட்டில் போர்ட்டிகோவுக்கு என்னோடய ஆஃபீஸ் ரூம்
ஃப்ரண்ட்டில் வச்சேன். இப்படி மாற்றிக்கிட்டே இருந்தேன். இன்றைக்கி ஒரு நல்ல டாப்பிக்கால் நான் இப்போ எல்லா புக்ஸையும் எடுத்து அழகாக என்னென்ன பேசணும் அப்படின்றதெல்லாம் நல்லா ரீகால் பண்ணுறதுக்கு எக்ஸலண்ட் டாபிக். நித்யா தேவி மேம் சூப்பராக பேசுனீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். நிறைய புக்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க. அப்புறம் மேக்ஸில் வந்து இப்போ நியூவாக கூகுள் மீட் பண்ணுறீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த டைமில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து பேச வச்ச என்டையர் டீமுக்கும் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். கண்டிப்பா நானும் இப்படிதான் இடம் மாத்திக்கிட்டே இருந்தேன். கண்டிப்பா வீடே வந்து எனக்கு கிடைக்கும் பிரபஞ்சத்தினு சொல்லியிருக்காங்க. நீங்களும் நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்து அழகா சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துதல். நன்றி. அடுத்தது நாகவழி மேம் ப்ளீஸ். மேம் நிறைய எக்ஸலண்டா இருந்தது. ஒரு தலைப்பை கொடுத்தா அது எந்த அளவுக்கு நம்ம அதை கொண்டு போகணுங்கிறத உங்களை தவிர வேற யாராலும் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு சூப்பரா கொண்டு போனீங்க. முத்து மேம் சொன்னது மாதிரி கொண்டு எடுத்தோடனே புக்கு செல்ஃபை காட்ட முடியுமா, நம்ம எப்படி வச்சிருப்போம்னு. நிஜமா எங்க இருக்கும். ஏன்னா அவ்வளவு அழகா தனியா சூப்பரா அடுக்கி வச்சிருப்பேன். ஏன்னா எனக்கு டெய்லி அதுலதான் எனக்கு பொழுதே போகும். அந்த அளவுக்கு எடுத்து படிச்சுக்கிட்டு இருப்பேன். டெய்லி அடுக்கிட்டு இருப்பேன். எனக்கு அந்த மாதிரி புக் செல்ஃப் ஃபுல்லா அவ்வளோ நீட்டா, என்ன எப்படி சொல்றதுன்னா உயிர் அதுக்குள்ள இருக்குங்கிற மாதிரி மேம் சொன்னது மாதிரி எனக்கு புக்குன்னா அவ்வளோ இஷ்டம் இல்லையா, அதனால அந்த அளவுக்கு வச்சிருப்பேன். ஒரு மேம் கோமதி மேம் சொன்னாங்களே ஒவ்வொரு டீச்சரும் புக்கெல்லாம் எப்படி வச்சிருக்கணும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி. நிஜமா அது உண்மைதான். டீச்சர்ஸ்ங்க முதல்ல புக்கு நிறைய படிக்கணும், அதுக்கப்புறம் தான் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி கொடுக்கணுங்கிற மாதிரி. நிஜம் அந்த மாதிரி நானும் நிறைய புக்கு வச்சிருக்கிறேன். ஆனா என்ன, மேம் சொன்னது மாதிரி விட்டா ஒரு கட்டுக்கட்டா அங்கங்கேயும் கட்டியும் வச்சிருக்கேன். ஏன்னா என்ன படத்துல வைக்க இடம் இல்லை. ஏன்னா இதெல்லாம் என்எல்சி ஏரியா வீடுங்கிறதுனால குவார்டர்ஸ்ங்கிறதுனால வைக்க முடியாமலும் கட்டுக்கட்டா தூக்கி பிக்ஷாப்பர் பேக்ல போட்டு வச்சு அதுல அந்த உருண்டை போட்டு வச்சு வைக்க வேண்டிய சூழ்நிலையில நிறைய இருக்கு. அவ்வளோ புக்ஸ். ஏன்னா மனசுல அந்த அளவுக்கு ஆதிக்கத்தை ஏற்படுத்துற ஒரு புத்தகம் அலமாரிங்கிறது. ஏன்னா நம்ம மனசுல எப்பவுமே ஓடிட்டு இருக்கும்ல புத்தகங்கிறது. அதை நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. நல்லா இருக்கு. சூப்பர். தேங்க்யூ மேம். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ மேம். சூப்பரா சொன்னீங்க. நிஜமாவே அதை அழகா வைத்திருப்பாங்க. அப்புறமா அந்த இதுல சோஃபால இருந்து கீழே டீப்பா வச்சிருப்பாங்க. அந்த டீப்பாயிலையும் அழகா அடுக்கிலாம் இருக்கும். நானும் வச்சிருக்கேன். இன்னும் நிறைய இருக்கு. நன்றி. வணக்கம். அடுத்ததா திரிபுர சுந்தரி மேம் ப்ளீஸ் மேம். நற்புலரி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தேவி மேம் ரொம்ப அற்புதம். திருமணமாகி ஜாமாஞ்சட்டோட தான் வந்து இறங்கணும் அப்படி இல்லாம புக்கு லாரியில ஏற்றி கொண்டு வந்ததுங்கிறது ரொம்ப அற்புதம், அருமை. படிக்கிறவங்களுக்கு தான் அதோட அருமைகள் தெரியும். படிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறதுலதான் அந்த புக்கு வாங்கணுங்கிற எண்ணங்கள் வரும். புக்கு செல்ஃபு அலமாரி அப்படிலாம் சொல்லாம புக்கு ரூமு, உங்களுக்கு ஒரு ரூமாவே அதை தயார் பண்ணி வச்சுக்கலாம். இன்னும் நிறைய அதுல செல்ஃப் போட்டு அதிகமா வச்சிருந்தீங்கன்னா அது ரூமாவே அதிகமா இருக்கும். நல்லா இருக்கும். அற்புதம். இந்த புக்கை வந்து நானும் வந்து பழைய புக்குக்கெல்லாம் சேகரிச்சு அதுல அலமாரியில அடுக்க இடம் இல்லாத மூட்டைகளை கட்டி வச்சிருக்கேன். ஏன்னா எங்க பாப்பா குட்டி பாப்பா, பின்னாடி அவ படிக்கலாம் அதெல்லாம் அப்படின்னு. பழைய புக்குகள் ராணி, குமுதம், அதே மாதிரி கதை புக்குகள்லாம் வரும்போது இப்படியெல்லாம் நம்ம ஊர்ல வந்திருக்குடா புக்கு. இப்ப அந்த புக்கெல்லாம் இருக்குதா, படிக்கிறாங்களா என்னங்கிறதெல்லாம் தெரியாது. நிறைய புக்கு வகைகள் வந்துச்சுது. பாரதியார் கவிதைகள், பாரதிதாசன் கவிதைகள் எல்லாமே நிறைய இருந்துச்சு. புக்கில் அடுக்காம நானும் தனியா கட்டி வச்சிருக்கிறேன். பாப்பா நிறைய படிக்கட்டும், பின்னாடி இப்படியெல்லாம் இருந்தது புக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னு. அதை பராமரிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப அற்புதம், அருமைமா, அருமையான ஸ்டோரி, ரொம்ப அருமை. முதல் நாளே நீங்க இவ்வளவு புக் அலமாரிய பத்தி என்ன பேசுவாங்க அப்படின்னு நேத்தி நான் நினைச்சேன். இன்னைக்கு ரொம்ப அற்புதமா பேசிட்டீங்க. அருமை. அனைவரும் வாழ்வாங்க வாழ்க என மனதார வாழ்த்துகிறோம். அனைவருக்கும் நன்றிகள். நன்றிம்மா. நன்றி. நிச்சயமா புக்கு ஹோம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புக்கு ரூம் சொல்லியிருக்கீங்க. மூட்டையில இருக்கிறதெல்லாம் யாரும் ஓட்டையை போடாம ஏதாவது ஒன்று அழகா அதுக்கு உறுதுணையா அந்துருண்டை இந்த மாதிரி போட்டுக்கோங்க அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். உங்க வாழ்த்துதலை ஏற்கிறேன். சுனிதா மேம் ப்ளீஸ் மேம். ஒரே ஒரு சின்ன ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணுங்க. தேங்க்யூ மிஸ். பேசி
பேசவா மேம்? எஸ் மேம், பேசுங்க. ஓகே, பேசுங்கம்மா. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ மிஸ். சூப்பரு. அந்த சின்ன பிள்ளைல நம்ம ஸ்கூல்ல வந்து ஆன் த ஸ்பாட் டாபிக்னு சொல்லி கொடுத்து பேச்சு போட்டி வைப்பாங்க. திடீர்னு ஒரு வெயில், திடீர்னு ஒரு தீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் கொடுத்து அதுல வந்து பேசணும். அப்போ அந்த ஞாபகம் எனக்கு வந்துச்சு. அதுல வந்து அப்பதான் அவங்களோட உண்மை நம்ம ஒரு டாபிக் வந்து ஒரு 10 டேஸ் ஒரு 7 டேஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி பேசுறதோட திறமை வந்து அது வேற மாதிரி இருக்கும். ஆனா ஆன் த ஸ்பாட்ல ஒரு டாபிக்கை கொடுத்து அதை வந்து நம்ம எப்படி கொண்டு போறோம்ன்றது வந்து ஒரு மிக முக்கியமான திறமை. அந்த திறமைய வந்து இன்னைக்கு நான் நித்யா தேவி மிஸ்ட அழகா பார்த்தேன். ஒரு இடத்த வந்து எப்படி வந்து ஆள் இல்லாத போது அதை ஒரு மேனேஜ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் ப்ரோக்ராம் அழகா கொண்டு போற திறமை வந்து நித்யா தேவி மிஸ்ட சூப்பரா இருக்கு. அழகா கொண்டு போறீங்க, வாழ்த்துக்கள். உங்களோட அலமாரி பார்க்கும்போது, உங்களோட வாழ்க்கை பயணத்தை பார்க்கும்போது ரொம்ப வியப்பா இருக்கு. நான் கல்யாணம் முடிச்சுட்டு வரும்போது ஒரு புக்கு கூட எடுத்துட்டு வரல. டெக்ஸ்ட் புக்கு மட்டும்தான் எனக்கு உண்டு. அந்த டெக்ஸ்ட் புக்கும் எனக்கு ஆசை, அது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எதையுமே அதை மதிக்கல. அதுதான் உண்மை. அது கொடுத்த அதை கொடுத்த வேலையை மட்டும்தான் நான் புகுந்த வீட்டுக்கு கொண்டு போனேன். அதுன்றது ஒரு மிகப்பெரிய தவறுன்றது வந்து எனக்கு தெரியுது. எனக்கும் இந்த மாதிரி இருக்கணும்னு ஆசை. இப்பதான் என்னைய நான் வளர்த்துக்கிறேன். நித்யாதேவி மேம் வந்து இவ்வளோ அழகா அவங்களோட லைஃபை ஒரு பெண்ணு, அது முக்கியமா ஒரு பெண்ணு வந்து இவ்வளவு பிஸி ஷெட்யூல்ல வந்து புத்தகத்துக்கு இவ்வளவு மரியாதையும் மதிப்பும் கொடுத்து வாழ்க்கையை நடத்துறாதுன்றது வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அவங்களுக்கு வந்து உங்க அப்பா அம்மா தான் அதுக்கு பொறுப்பு. அப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அப்பா தான் உங்களுக்கு காரணம்னு சொல்லியிருக்கீங்க. அவருக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், அவர் ஞாபகப்படுத்தி. மிக அருமையான பதிவு. சூப்பரா ஃபர்ஸ்ட் செஷன் வந்து அழகா எல்லாத்துக்கும் ஒரு விழிப்புணர்வு கொடுத்து லைவ் செஷனா கொண்டு போனது ரொம்ப அருமையா இருந்துச்சு நித்யாதேவி மிஸ். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். நீங்க சொன்னீங்க, நிறைய தடவை ஆதங்கப்பட்டிருக்கீங்க. நான் இப்போ புக் கலெக்ஷன் பண்ணணும், நான் என்னெல்லாம் வாங்கணும், எதெல்லாம் வைக்கணும், எப்படி செய்யணும்னு. கண்டிப்பா நீங்க அந்த நாலேஜ் எல்லாம் கண்டிப்பா உங்களோட பிரெயின் லேயர் வழியா உங்க வீட்டுக்கு போயிருக்கோம். அதுக்காக கவலைப்படாதீங்க. இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஒரு புது இல்லம் கட்ட போறீங்க. அந்த இல்லத்துல கண்டிப்பா புக்கு ரூம் ஒன்று வைங்க. அதுல நான் என்னோட புத்தகங்களை வந்து நான் அடுக்கணும் அப்படின்றதையும் கேட்டுக்கிறேன். ஏன்னா புத்தகமே புருஷன் தான் நான் சொல்லுவேன். புத்தகமே அப்பன் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. ஏன்னு கேட்டா எங்க அப்பாட்ட கேட்டேன், நான் இப்படிதான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. கடைசி வரைக்கும் ஹஸ்பண்ட் தான்ப்பா வருவாங்க, அதனால நான் வந்து உனக்கு ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தாலும் இறுதி வரைக்கும் இருக்கிறோங்க அப்படின்ற மாதிரி. நட்பு அப்படின்றது கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்றத கேட்டு ரொம்ப நல்ல நட்பு கொடுத்த இறைவனுக்கும் நன்றி தெரிவிச்சு. வீரா தம்பி வாப்பா வா. அன்புகளுமிய சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கமும் நல்வாழ்த்துகளும். அக்கா அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துகள், நன்றி. மிகப்பெரிய நன்றியும் காணி கேட்கிறேன். உங்க எல்லாத்தையும் நான் அன்பா வேண்டிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், அரியலூர்ல நான் படிக்கிறப்ப அவருடைய பெயரை கூட நான் தப்பா தான், ஏன்னா ஞாபகம் உண்மையா இல்லை. 60 ஆண்டுகளுக்கு முன்பாக நாகராஜனா நடராஜனான்னு இன்னும் தெரில. ஒரு நேரம் நடராஜன்னு சொல்லுவோம், ஒரு நேரம் நாகராஜன் சொல்லுவோம். அங்க லைப்ரரியனா இருந்த அந்த ஐயா, அப்பெல்லாம் அண்ணன்போம், இப்ப ஐயான்னு சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். அவருடைய அந்த ஒரு நாள் எங்களுக்கு வந்து ஒரு வெறுப்பை தந்ததே இல்லை. என்ன மட்டும் இல்லை, அவர் வளர்த்தது எத்தனை பேருன்னு எனக்கு கணக்கு தெரியாது. வந்து படிக்கிறப்ப கொண்டாந்து அவரு இங்க வச்சிருப்பா, நான் வச்சிடறேன் பாரு. அவர் ஒரு நாள் நெகட்டிவா பேசினதா இல்லை. இறைவனோட நிச்சயமா இறைவன்கிட்ட தான் இருக்கணும். அவரு ஒன்னே ஒண்ணு உங்களோட அன்பா வேண்டிக்கிறது, எல்லாரும் ஒரு நிமிடம் அவங்க குடும்பத்தார் நலமா எங்க இருந்தாலும், எங்க இருக்காங்கன்னு எனக்கு உண்மையா தெரியாது, பேரே தெரியலைங்கிறதுனால தெரியாது. அவங்க குடும்பத்தார் எல்லாரும், குழந்தைகள் எல்லாம் வழி வழியா தலைமுறையினர் அனைவரும் நல்லா இருக்கணும்னு ஒரு நிமிடம் எனக்காக அன்பா நீங்க எல்லாம் மௌனம் சாதிச்சு அதை செய்யணும். நன்றி, நன்றி. உங்க அனைவருக்கும் நன்றி. மறுபடியும் இந்த மாதம் பூரா பேசுவோம். நன்றி, நன்றி, நன்றி. அனைவருக்கும் நன்றி. சூப்பர் சூப்பர். ஏன்னா நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணவங்கள ஞாபகம் வச்சு
அத வந்து ப்ரே பண்ணது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நன்றி. அடுத்து லட்சுமி நாராயண் சார் ப்ளீஸ். மற்றொரு அதிகாலை பொழுதில் உங்கள் அனைவரையும் இந்த நட்புலரி தளத்தில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நண்பர்களே. இனிய நட்புலரி வணக்கங்கள். தலைப்பு மிக நல்ல தலைப்பு, புத்தக அலமாரி. ஏற்கனவே நித்யாதேவி சொல்லும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னாங்க, உங்கள் புத்தக அலமாரி ஷோ பண்றதுக்கு காட்டுறதுக்கு ஒரு தைரியம் வேணும்னு. உண்மையிலுமே கண்டிப்பா தைரியம் வேணும் தான். ஏன்னா அவங்க புத்தக அலமாரியில் புத்தகங்களும் இருக்கிறது, அது கூட நிறைய கசாம்சம் ஐட்டங்களும் நிறைய இருக்கிறத பார்த்தோம். ஏன்னா இதெல்லாம் தாண்டி ஒரு புத்தக அலமாரி இருப்பதுதான் புத்தக அலமாரிக்கு அழகு அப்படின்னு நான் நினைக்கிறேன். சிலருடைய புத்தக அலமாரிகள்லாம் பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் கிளீனா இருக்கும், பட் அந்த வாசிக்கப்படாத புத்தகங்கள் தான் அதிகமா இருக்கும். வித்யாதேவி அவர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய புத்தகங்களை வாசித்திருக்காங்க. நானா இதை பொதுவா நான் பேச விரும்பல, அவங்கள பற்றி சுற்றி சுற்றி வந்து தான் பேச விரும்புறேன். ஏன்னா பொதுவா பேசிட்டோம் அப்படின்னா நாம பேசுறதுக்கான கண்டென்ட்டை நிறைய இதுல பேசிட்டோம் அப்படின்னா நாம பேசுற இன்னைக்கு கண்டென்ட் இருக்காது. பட் ப்ரிப்பரேஷன் இல்லாம பேசக்கூடிய ஒரு தலைப்பா தான் இருக்கு. ஏன்னா புத்தக காதலர்கள் அனைவரும், உண்மையாலுமே சொல்றோம், புத்தகத்தை காதலிப்பவர்கள் இந்த தலைப்பை நேசிப்பார்கள். அந்த அளவுக்கு அவங்க மனசுல இருந்து, அடி மனசுல இருந்து கண்டிப்பா இந்த பேச்சுக்கான அனைத்து கருத்துக்களும் வரும், சரமாரியா வரும். புத்தகத்தை வந்து பார்வையிடுவர்களை வைத்து ஒன்றும் சொல்ல முடியாது. அதை தொட்டு பார்த்து ரசித்து அதோடைய நறுமணத்தை சுவாசித்து விட்டு பேசுபவர்களுக்கு அடிமனசுல இருந்து நிறைய கருத்துக்கள் வரும். அந்த மாதிரி புத்தகத்தை அதிகமாக நேசிக்கக்கூடிய வித்யாதேவி இன்றைக்கு முதல் நாள் ஹேண்டில் பண்ணிருக்காங்க இந்த தலைப்பை. சரியான தலைப்பு, சரியான நபரால் இன்று நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எப்படியெல்லாம் பேசணும்னு சொல்லிட்டு குமரேசன் வந்து சொல்லுவார் அப்படின்னு அனைவரும் எதிர்பார்த்திருக்கும் போது வழக்கம் போல அவருடைய திருவிளையாடலை இங்க நிகழ்த்தி விட்டார். இருந்தாலும் அந்த திருவிளையாடலை சரியான ஒரு விளையாடலாக மாற்றிய நித்யாதேவிக்கு நான் பாராட்டுகளை, வாழ்த்துக்களை தெரிவித்து, சமயோசித புத்தியுடன் நிகழ்ச்சியை சிறப்பாக வழிநடத்தி சென்ற தங்கை நித்யாதேவியை பாராட்டு தெரிவித்த, இன்னும் அடுத்தடுத்த நாட்களில் சிறப்பான கையாளுகை செய்யக்கூடிய நபர்களால் நம் புத்தக அலமாரி நம்முடைய மனதில் நீடித்து நிலைத்து மகிழ்ச்சியை ஊட்டும் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா. ரொம்ப அருமையா சொன்னீங்க. நிறைய விஷயங்களை சொன்னீங்க. சிறப்பு. எனக்கு வழிமுறைகளையும் கொடுத்தீங்க. நிச்சயமா ஒரு குழந்தை மாதிரி, குழந்தை இல்லாத வீடு ஷோகேஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தை வந்து இருந்தா அது ஷோகேஸ் கிடையாது. ஆனா கையாளுறவங்க மட்டும்தான் இப்படி வச்சிருக்க முடியும். அங்கங்க பிடிச்சி இழுக்கிறதா. கரெக்டா நீங்க அதை ஸ்மெல் பண்ணி அதை வந்து உணர்ந்து சொன்னீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நன்றி, வணக்கம் உங்க வாழ்த்துதலுக்கு. அடுத்ததா எங்க ஊருக்கார அண்ணே, அடுத்த அண்ணே வர்றாரு, வெங்கட்ராமன் ஐயா. வணக்கம் நற்புலரி. இன்னைக்கு அருணகிரி சார் சொன்னாராம், இந்த மாதிரி 6வது மாசம் மிக மிக முக்கியமான மாதம் அப்படின்னு. கண்டிப்பா அதுல எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயத்த மட்டும் இங்க நினைவுபடுத்திட்டு அதுக்கப்புறம் என்னுடைய ஃபீட்பேக் ஆர் ரிவ்யூ அதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தேன். ஏன்னா இந்த 6வது மாசம் தான் ஒரு புரட்சி நடந்தது. 200 வருஷம் 230 வருடம் முன்னாடி 1789 1789 அந்த இதுல பார்க்கும்போது அந்த 9 அப்படி திருப்பினா 6 மாதிரி இருக்கும், 6 திருப்பினா 9 மாதிரி இருக்கும். இந்த பிரெஞ்சு புரட்சி அப்படின்றது, இந்த பிரெஞ்சு புரட்சிக்கு இந்த புத்தகம் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு படிக்க தெரியாதவன் கூட படம் பார்த்து இல்லையா இந்த புரட்சியில பங்கெடுத்துக்கிட்ட ஒரு உன்னதமான நிகழ்வை வந்து இந்த புத்தகம் அப்படின்றது, புத்தக மேடை இல்லாட்டினா புத்தகம் இது பண்ணதுக்காக. அதே மாதிரி இந்த குட்டன்பர்க் அப்படின்னு ஒருத்தர், அவர் வந்து இல்லையா ஆசாரி, நகைக்கடை ஆசாரி. ஆனா அவரு மெக்கானிக்கல் இதுல பிரிண்டிங் அப்படின்றது முதல்ல மாத்தி எழுதினவர். அவரை பத்தி நிறைய சொல்லியிருக்கோம். அதே மாதிரிதான் நமக்கு நிறைய இத்தாலியில இருந்து அந்த மார்க்கோ போலோ அப்படிங்கிறவர் தமிழ்நாட்டுல இருந்து எல்லாத்தையும் தொலைச்சிட்டு தமிழ்நாட்டுல இருந்து எடுத்துட்டு போன புத்தகங்களோட கணக்கு வழக்கு இல்லாதது அப்படின்வாங்க. ஓலைச்சுவடியில அவர் எழுதி போன விஷயங்கள் ஜாஸ்தி தானே. அதுதான் இன்னைக்கு மேற்கத்திய நாடுகளுக்கு நம்ம வழிகாட்டுதலா ஆரம்பிச்ச, நமக்கு தெரிஞ்ச சரித்திரம் வந்து ஆரம்பிச்ச இடத்துல இங்கதான் இருக்கு. அப்போ இந்த இடத்துல எனக்கு நித்யாதேவி மேடம் முதல்ல ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க, எப்படா நம்மளை பத்தி பேசுறாங்க அப்படின்னு. நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஆரம்பத்துல இருந்தாங்க, நம்ம அவன் கலோக்கியலா பேசுவோம்ல,
தான் அவங்க தான் நாங்க எப்படின்னு கேட்டா புத்தகத்தை வாங்கி உள்ள வச்சிருவாங்க ஆனா படிக்கவே மாட்டாங்க. நான் வச்சிருக்க புத்தகம் பூரா அப்படிதான் இருக்கும் அப்படின்றது இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு யோசிச்சேன். வீட்டுக்கு வந்தாங்கல்ல நிறைய புத்தகம் அடுக்கி வச்சிருக்கோம்ல பாத்துருப்பாங்கல்ல அப்படின்றது நல்லா தெரிஞ்சிச்சு. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், ரேஷன்ல வேட்டி கொடுத்தாங்களாம். ஆமா, வேஷ்டி எதுக்கு கொடுப்பாங்க? மானத்தை மறைப்பதற்காக அப்படின்னு எடுத்தோம்னா அந்த மானத்தையே காக்கும் ஒரு திருக்குறளை அதுல எழுதி வச்சது மிகப்பெரிய சிறப்பு இல்லையா? அப்போ முதல் நாளில் நித்திரையில் நாம இருக்கக்கூடாதுன்னு முத்திரை பறிச்சுட்டு போயிட்டாங்க, ரொம்ப அருமை. அப்போ அடுத்து வர்றாங்க, இன்னும் 2 பேர் இருக்காங்க. புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா அப்படின்னு கேட்கிற மாதிரி அடுத்த 2 நாள்ல தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காங்க. 2 சிங்க குட்டிங்க அப்படின்னு, புலிக்குட்டி அப்படின்னு. அப்போ இந்த இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பாண்டிய நாட்டுக்குள்ள பேரரசி மீனாட்சி நகர்களோட பேசக்கூடியவங்க அப்படின்னா அந்த இத பாண்டியர்களை சோழர்கள் எப்பவுமே தென்னவன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்னைக்கு எங்க வீட்டு பின்னாடி பாத்தீங்கன்னா லவுட் ஸ்பீக்கர் கட்டி பேசிட்டு இருக்காங்க, ஒருத்தர் தற்கால போயிட்டாரு அப்படின்னு. அவருக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள், அவர் ஆத்மா சாந்தி அடைய நானும் இறைவனை பிரார்த்தனை பண்ணி. ஏன்னா எழுப்பி விட்டதே அவங்கதான். எந்திரிக்கும் போதே முதல்ல என்ன, அவனுக்கு என்ன தூங்கி விட்டான்னு 4 மணிக்கு எழுப்பி விட்டாங்க. நான் என்ன தெரியாமையா தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்போ நமக்கு மன அளவுல நீங்க நித்திரையில இருக்கக்கூடாதுன்னு இந்த நித்யா தேவி மேடம் நமக்கு இன்னைக்கு பல விஷயங்களை சொல்லியிருக்காங்கன்றது நல்லா தெரிஞ்சிச்சு. ஒருத்தருக்கு இன்னைக்கு ஒரு சமயக்கட்டுக்குள்ள போய் பார்த்தா எல்லாம் தெரியும் அப்படின்னாங்க. இன்னைக்கெல்லாம் அந்த இதவே கிடையாது. இன்னைக்கு பெங்களூரு, பூனே, டெல்லி இந்த மாதிரி இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடி BHK அப்படின்னு ஒண்ணு இருந்து, K ஃபார் கிச்சன். இன்னைக்கு அதெல்லாம் இல்லை, எல்லாமே ஸ்டூடியோ மாடல். ஸ்டூடியோ மாடல்ல என்ன, ஹால் இருக்கும், ஹாலை ஒட்டினாப்புல இருக்கிறது தான் கிச்சன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அதுக்கு தேவையே இல்லை அப்படின்ட்டாங்க. ஏங்க அது தேவையில்லை அப்படின்னும் போது வெளியில இருந்து தானே வாங்கி சாப்பிட போறோம், எதுக்கு கஷ்டப்பட்டு வீட்டுல அதுக்கு ஒரு இடம் தனியா கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப அருமையான விஷயம். அப்ப இன்னைக்கு இந்த மாதிரி இடத்துல அதை தாண்டி ஒரு புத்தகம் வீட்டில் எப்படி இருக்கிறதோ அவங்க வாழ்வாங்க வாழலாம் அப்படின்றது. ஏன்னா லீடர்ஸ் ஆர் ரீடர்ஸ், ரீடர்ஸ் ஆர் லீடர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நல்லா படிங்க, படிக்கிறது அவசியம்ன்றதுக்கு இல்லையா புத்தகத்தையாவது வாங்கியாவது வச்சிருங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. இன்னைக்கு வரைக்கும் எங்க தாத்தா வாங்கின புத்தகத்தை எனக்கு இந்த மாதிரி புத்தகம் வாங்கி வைக்கும் போது எனக்கு ஒருத்தர் பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தாரு. அந்த புத்தகம் வாங்குற அளவுக்கு இல்ல, எனக்கு அவ்வளவு பெரிய பணம் எல்லாம் இல்லாதப்போ கூட பணம் புக்கை வாங்கணும்னு நான் புஸ்தகம் உனக்கு வந்து சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி ஆச்சரியப்பட்ட சில விஷயங்கள்ல நடந்த தருணங்கள்ல உண்டு. அதெல்லாம் நினைவு கூறுற நேரமா இதை நான் பாக்குறேன். புத்தக அலமாரிங்கிறது நமக்கு தேவையா இருக்கணும். ஏன்னா அதைத்தான் நம்ம வீடு கட்டும் போது லிவிங் ரூம் அப்படின்றாங்க. பெட்ரூம்னா படுத்து தூங்குற ரூம், டைனிங் ரூம் சாப்பிடுற ரூம், கிச்சன்ல சமைக்கிற ரூம். ஆனா வாழ்வாங்கு வாழணும் அப்படின்னா அது லிவிங் ரூம் மட்டும்தான், அந்த இடத்துல புத்தகங்கள் மட்டும்தான் இருக்கும். அப்ப வீடு கட்டும் போது எல்லாரும் ஒரு லிவிங் ரூம் வச்சு கட்டுங்க அப்படின்றது இன்னைக்கு அழகா சொன்னாங்க. கண்டிப்பா கட்டுவோம், கட்டுவோம் எல்லாம். இல்லாட்டினா இந்த இப்ப கட்டப்படலைன்னா அடுத்ததுல கட்டுவோம். இந்த இப்ப இனிமே கட்டப்படலைன்னா அவன் பசங்களாவது கட்டுவாங்க. நம்ம பசங்க கட்டலைன்னா நம்ம அடுத்த ஜென்மமா எடுத்து வந்து கட்டுவோம் அப்படின்னு. சில சமய கோட்பாடுகள்ல மறுபிறவிக்கு வந்து நம்பிக்கை கிடையாது. ஆனா எனக்கு அதுல நம்பிக்கை உண்டு. ஏன்னா விட்டு தொட்ட குறைதானே நமக்கு எப்பவுமே வரும். அதனால கண்டிப்பா இந்த ஜென்மத்துல அதுக்கான ரூம் கட்டலைன்னா அடுத்த ஜென்மத்துல கண்டிப்பா பெரிய வீடா கட்டி அந்த வீட்டுல புத்தகமா அடுக்கி வைப்போம். அன்னைக்கு புத்தகம் இல்லைன்னா டிஜிட்டல் லைப்ரரியாவது வைப்போம் அப்படின்றது கண்டிப்பா உண்டு. இந்த புதிய ஆண்டில் கல்வி ரொம்ப முக்கியம் அப்படின்றது ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. ஜூன் மாசத்துல ஸ்கூல் திறக்குது. சில இடத்துல ஸ்கூல் முன்னாடியே திறந்துருச்சு. ஆனா இந்த ஜூன் மாசம் புதிய கிளாஸுக்கு போக அனைத்து மாணவர்களுக்கும் இந்த ஆண்டு ஒரு சாதனை ஆண்டா இருக்கணும்னு நான் வாழ்த்திக்கிறேன். அந்த மாதிரி தான் நீங்களும் பேசியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் மேடம். நிறைய விஷயங்களை சொன்னீங்க. அதுல நம்ம எழுதின புக்கும் வரணும் அப்படின்றது நம்ம பிரார்த்தனையா வைக்கணும்னு சொன்னாரு. கண்டிப்பா வச்சிருவோம் மேடம், கண்டிப்பா பண்றோம். தேங்க்யூ. சூப்பர் சூப்பர். நான் எல்லாருக்கும் புக்கு கொடுக்கும் போது திருச்சியில எனக்கு எப்பயுமே ஒரு புக்கு வந்து ஏதாவது வேற ரூபத்துல ஒரு புக்கு வரும். அந்த புக்கு வந்து உங்ககிட்ட இருந்து வந்துச்சு, உயரம் உனது உரிமைன்னு சொல்லிட்டு. அது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கு வர்றப்ப உங்க அம்மாவுடைய அந்த எழுதின அந்த டைரி அந்த இதுல டீப்பால இருந்து எடுத்து எனக்கு அதை காமிச்சது இன்னும் சந்தோஷமா இருந்துச்சு. நிச்சயமா வீட்டில் ஒரு கண்டிப்பா தனியா ஒரு ரூமை நம்மளுடைய வாரிசுகள் இல்லை நம்மளே வந்து செய்ய போறோம் அப்படின்றத சொல்லிக்கிறேன். நன்றி. சூப்பர். அடுத்து வந்து மஞ்சுளா மேம், ப்ளீஸ் மேம். Hello, good morning to all. Happy morning. Happy day. Thank you, ma'am. Super. இன்னைக்கு டாபிக் வந்து இந்த மந்த் ஆஃப் டாபிக் வந்து புத்தக அலமாரி. இதுல என்ன நம்ம பேசணும் அப்படிங்கறதே தெரியாம சார் வந்து டேட்டை கொடுத்த உடனே போட்டாச்சு. சரி, எனிவே யாராவது ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அவங்க நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா we will follow for that அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ எனிவே நீங்க வந்து இன்னைக்கு அதை வந்து இதுதான் இப்படிதான் நம்ம வந்து பேச போறோம் அப்படிங்கிறது. இனிமே புத்தகத்தை பத்தி நம்ம எவ்வளவு நாள் பேசலாம். அது எனக்கு அதுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் எஃபோர்ட்ஸ்.
நீங்க எப்பயுமே வந்து பேசும்போது கலகலகலன்னு அந்த படத்துல சொல்லுவாங்க இல்லையா? ஒரு வெள்ளி குடத்த சாச்சி விட்ட மாரி பேசுவாங்க அப்படின்னு. இல்ல வெள்ளிக்காயின குடத்துல போட்டுட்டு ஊத்தி விட்டா எப்படி அது ஒரு சவுண்ட் கேட்குமோ, அந்த மாரி வாய தொறந்தாலே அவ்வளோ ஒரு ரைமிங் வேர்ட் வேற வரும் அதுல. எத எப்படி பேசினாலும் மீட்டரு, குவார்ட்டரு, வாட்டருன்னு பேசிக்கிட்டே இருப்பீங்க. எப்படி பேச முடியுது அப்படின்னு நம்ம நினைப்போம். நான் நினைப்பேன் அந்த மாரி. நீங்க பேசும்போதெல்லாம். ஸோ அதுக்கெல்லாம் வந்து அர்த்தம் என்னன்னா இதுதான் மேம். ஸோ ஒரு மனிதன் வந்து வாழ்வதற்கு ஒரு மனிதனுடைய வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு சாதாரணது கிடையாது. அத நம்ம எந்த அளவுக்கு வந்து கமிட்டடா, ஃபோக்கஸ்டா அதோட நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வளர்ச்சி தான் உங்களுடைய வளர்ச்சி. நல்லாசிரியர்ன்றதும், இன்று கணிதத்த வந்து ஒரு ஃப்ளோல வந்து பசங்களுக்கு நடத்தணுங்கிற ஒரு தைரியமா ஒரு கம்யூனிட்டியோட லிங்க் ஆகி, அவங்களுக்கு 100 கான்செப்ட் 100 டேன்னு சொல்லி ஒரு டாபிக் வச்சு, ஸோ நேத்து கூட ஒரு ப்ரோகிராம்ல நீங்க வந்து பாலியல் சம்பந்தமா வந்து எப்படி பசங்க அவேர்னஸா இருக்கணும் அப்படிங்கிறத நானும் வந்தேன். லாஸ்ட் மினிட் தான் உங்களுடைய ஸோ எனக்கு ஐ ஹேவ் இன்ட்ரெஸ்ட் மோர் ஃபார் எவ்ரிதிங். ஸ்பீச்சா இருக்கட்டும், புத்தகமா இருக்கட்டும். ஆனா என்ன படிச்சோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அந்த சமயத்துல உங்களெல்லாம் அப்சர்வ் பண்ணும்போது நிறைய பேர் என்னையும் சொல்லுவாங்க, புத்தகமும் நானும், புத்தகமும் டைரியும், புத்தகமும் நிறைய இருக்கும். நானும் அது மாதிரி அதெல்லாம் இல்லாம நானும் எங்கேயுமே மூவ் ஆக மாட்டேன். அது எல்லாம் இருக்கும். பட் ஆனா என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு நானே என்ன வந்து யோசிக்கிறேன். இன்னைக்கு இப்ப இந்த நிமிஷம் கூட நம்ம என்ன பெருசா அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கு தான் நீங்களாம் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. நல்ல மேக்ஸ் டீச்சர், நல்ல நல்லாசிரியர், பல கம்யூனிட்டி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, கான்ட்ரிபியூட் பண்றீங்க. ஸோ நீங்க அது மாதிரி பேசும்போது உங்களுடைய அவ்வளோ வேர்ட்ஸ் வந்து அதுவே சாதாரணமா ஒரு விஷயத்த நம்ம பேசுறோம்னா இன்னைக்கும் ஆன் த ஸ்பாட் தான் நீங்க வந்து இன்னைக்கு இந்த சாருடைய தலைப்புல தான் இருந்தது. சாரால முடியலன்னு நீங்க எடுத்து பண்றீங்க. ஸோ இதெல்லாம் வந்து இட் இஸ் நாட் ஈஸி. ஸோ எல்லாம் வந்து அது உடம்புக்குள்ள ஊறி போன ஒருத்தவங்களால தான் இவ்வளோ இதா வந்து ஆன் த ஸ்பாட்ல வந்து ஒரு விஷயத்த செய்ய முடியும். ஸோ யூ ஆர் த வெரி கிரேட் பர்சன். அது பர்சன்றதை விட யூ ஆர் த விமன். அதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஐ லவ் சோ மச் யூ. ரொம்ப எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னோடி. நம்ம வந்து ராணி லட்சுமி பாய், அன்னை தெரேசா நிறைய பேரை வந்து ஒரு உதாரணமா எடுத்து பேசுறோம். அவங்க நம்மளுக்கு ஒரு முன்னோடியா இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு ப்ரெசன்ட் நம்ம வந்து ஒரு ஹார்ட் வைஸா லிங்க் ஆயிருக்கும், கனெக்ட் ஆயிருக்கும். அதுலயும் நீங்களாம் எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னோடியா இருக்கீங்க. வயசுல சின்னவங்களா தான் இருப்பீங்க நான் நினைக்கிறேன். ஸோ வயசை விட உங்களுடைய அறிவு எங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுது. கிரேட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் எஃபோர்ட், ஃபார் யுவர் எவ்ரிதிங். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். சொல்றதுக்கு இன்னும் நிறைய இருக்குது. அதனால நான் நிறைய சொல்லுவேன். தேங்க்யூ ஸோ மச். நீங்க போயிட்டே இருங்க, நாங்க உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். தேங்க்யூ மேம். ஏன்னா ஒரு வகுப்பு எடுக்கும்போது இதை இப்படி செஞ்சா சிறப்பா இருக்கும் அப்படின்ற ஒரு வழிமுறை கொடுத்தீங்கல்ல, அதுக்கான பிரபஞ்சத்து வழியாவே ஐயாவும் ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க வெங்கட்ராமன் சார். கண்டிப்பா அதை வாங்கி நான் செய்வேன். ஜூம் வழியா அன்னைக்கு செஞ்சேன், அதுக்குமே வாழ்த்துதல் கொடுத்தாங்க. செம்ம சிறப்பா இருந்துச்சு, நன்றி. அடுத்ததா தாமோதரன் சார் ப்ளீஸ். அடுத்து ரமேஷ் சார். நற்பொழுதுக்கு இனிய காலை வணக்கம். இது வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இருந்தாலும் முதல் பாலிலேயே 6 அடிச்சிட்டாங்க இன்னைக்கு. மிக மிக சிறப்பு. ஆசிரியர் இந்த இந்த அளவுக்கு பேசுவது இன்னும் கம்மிதான். இன்னும் அதிகமாகவே பேசியிருக்கலாம். எனக்கு நேரம் அதாவது லிங்கே கிடைக்கல மேடம். இன்னைக்கு ரமேஷ் சார்கிட்ட கேட்டு தான் 6 மணிக்கு 6:10க்கு 6:05க்கு தான் அதுக்குள்ள வந்தேன். இதெல்லாம் சிறப்பான செஷனை கொடுத்திருக்கின்றீர்கள். எல்லாம் வரவேற்பு அறை என்று ஒரு இருக்கும். அந்த வரவேற்பு அறையில் தான் அதாவது புத்தகம் எல்லாம் அடக்கி வைப்பார்கள். ஏன்னா வரும்பொழுது அந்த புத்தகத்தை எடுத்து படிப்பார்கள் என்ற ஒரு எண்ணோக்கத்தில். ஆனால் இப்போது வரவேற்பு அறையும் இல்லை, வரவேற்பதற்கு நேரமும் இல்லை. அதனால் அந்த புத்தகம் படிப்பதற்கு சிலருக்கு நிறைய பேருக்கு நேரமும் இல்லை. அவர் புத்தகத்தை வரவேற்பு அறையில் அடுக்கி வைத்து படிக்கும் நாள் போக இப்பொழுது புத்தகத்தை அலமாரியில் வைத்து படிக்கும் அளவுக்கு காலம் குறுகிவிட்டது என்றுதான் நினைக்கின்றேன். நான் கூட ஒரு 100 புத்தகங்களை நான் சேகரித்து வைத்திருந்தேன். அதை நண்பர் ஆசிரியர், தலைமை ஆசிரியர் நூலகம் ஒன்று, நடமாடும் நூலகம் என்று ஒன்றை ஆரம்பித்தார். அதற்கு அத்தனை புத்தகங்களையும் நான் கொடுத்து விட்டேன். இப்பொழுது அந்த புத்தகம் நடமாடிக்கொண்டிருக்கின்றது மக்கள் மனதில், பிள்ளைகள் மனதில்.
அவர்கள் அறிவு வளர்ச்சிக்கு அந்த புத்தகம் உதவுகின்றது என்ற மகிழ்ச்சியோடு நான் அதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நற்புலரிக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கத்தையும், இன்று ஓப்பனிங் பேட்ஸ்மேன் முதல் முறையிலே சிக்ஸர் அடித்த வித்யாதேவி மேடம் ஆசிரியர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வாழ்க வளமுடன் என்று கூறிக்கொண்டு மேலும் தொடர என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி. நான் அதான் அந்த 17:05 குரூப்ல போட்டேன். கொஞ்சம் லேட்டா தான் போட்டேன் லிங்க். ரமேஷ் சார் கொடுத்ததுக்கு நன்றி. ஏன்னா தாமோதரன் சாருடைய பேச்சு எப்படி இருக்கும்னா ரொம்ப தெளிந்த நீருடையா இருக்கும் அப்படின்றத கருத்து. ரமேஷ் சார் ப்ளீஸ். அந்த லிங்கே கிடைக்கல மேடம். ஆமா ஆமா, நான் தான் அடுத்து என்னோட லிங்க் தான் போட்டேன். அப்பதான் சார் ரமேஷ் சார் சொன்னாரு உங்க லிங்க்ல தான் போடுங்க அப்படின்னா. சார் லிங்க் நல்லா இங்க கவனத்துல கொள்ளுங்க. இங்க இருக்கிறவங்க நல்லா இருக்கும். நற்புலரோட பேசிக் குரூப்ல தான் லிங்க் போடுவாப்ல குமரேசன். இந்த திடீர் இட்லி, திடீர் உப்புமா, திடீர் நூடுல்ஸ் மாதிரி லிங்க் அன்னைக்கு அவர் ஓபன் பண்ணி விடலைன்னா நம்ம யாருமே அந்த லிங்க்குள்ள போய் அட்டன் பண்ண முடியாது. ஏன்னா அவர் தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு கோ அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒண்ணு கொடுக்கலாம் அவரு. அதையும் யாருக்கிட்டையும் அவர் கொடுக்கல. அதை தங்கமலை ரகசியம் மாதிரி பாதுகாப்பா வச்சிருக்காரு அவரு. அதனால இப்ப என்னன்னா திடீர்னு என்ன பண்ணுவாங்க, ரமேஷ் சாரு அல்லது அருணகிரி சாரு, வித்யாதேவி இல்ல சிவகணி இவங்க யாராவது ஒண்ணு திடீர்னு ஒரு லிங்க் ரெடி பண்ணி போடுவாங்க. ரமேஷ் சாரை பொறுத்தவரையும் அவர் பர்மனண்டா ஒரு லிங்க் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அதை போட்டுருவாரு. இவங்க யாரை போடுவாங்க, இன்னைக்கு வேற வழி இல்லாம புத்தக காதலி என்ன பண்ணிட்டாங்க, டக்குன்னு அவங்க ஒரு லிங்க் கிரியேட் பண்ணி உள்ள போட்டாங்க. அதை போட்டாங்க ரைட். அது அன்பு உறவுகள்ல போட்டது யாருக்கும் பார்க்கல. அதனால நிறைய பேருக்கு தெரியாம ரொம்ப லேட்டாலாம் உள்ள வந்துருக்காங்க. இனிமேட்டு ஒன்று முடிவு பண்ணீங்க, நற்புலரி அன்பு உறவுகள்ன்ற ஒரு குரூப் வந்து வீரசாகர் சார் ஓபன் பண்ணாரு. அதுல அனைவரும் இணைஞ்சிருக்கிறாங்க. இணையாதவர்கள் ஹேண்ட்ரைஸ் பண்ணி அவங்கள பத்தி சொல்லி நீங்க இணைச்சிருங்க. நன்றி, நன்றி சார், நன்றி. அதுல இணைஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்க யாருமே இதுல லிங்க் ப்ராப்பர் லிங்க்ல உள்ள போகாத போது நீங்க டக்குன்னு அன்பு உறவுகளை போய் பாருங்க. அதுல கண்டிப்பா போட்டிருப்பாங்க ஜாயின் ப்ளீஸ்ன்னு போட்டிருப்பாங்க. அதுல போய் கிளிக் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னு சொன்னா இந்த நிகழ்ச்சிக்குள்ள வந்துடலாம். காலம் கடத்தாம அதை அட்டன் பண்றதுக்கு வசதியா இருக்கும். இதை வந்து நான் ஒரு அறிவிப்பா சொல்லிக்கிறேன். தொடர்ந்து நித்யாதேவி நீங்க பேசலாம். நன்றி சார். நல்ல வழிமுறை, கரெக்டா சொன்னீங்க. இன்னும் நிறைய பேர் சேரல, அன்னைக்குமே கேட்டிருந்தாங்க. தம்பி சேர்த்துட்டே தான் இருக்காங்க, பாத்துக்கலாம். அடுத்து ரம்யா கமல்ராஜ் மேம், ப்ளீஸ் மேம். மேடம் என்ன கூப்பிட்டீங்க? உங்களை கூப்பிட்டேன், நீங்க அடுத்து காணாம பாத்துட்டேன். சரி வாங்க. இங்கதான் இருக்காங்க. நன்றி நன்றி. நான் இந்த நற்புலரி அன்பு உறவுகள் குரூப்ல வந்து நான் ஏற்கனவே லட்சுமணன் சார் அழகா சொன்னாங்க. நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். நிறைய பேர் அதுல இல்லைன்னா வீரசேகரன் சாரையோ இல்லை இன்னைக்கு கூட கை உயர்த்தினீங்கன்னா அவங்க எல்லாம் யாரும் இல்லைன்னு அட்மிட் பண்ணி கூட பேசுனீங்கன்னா நான் ஜாயின் பண்ணி விட்டுறேன். அவங்கள பண்ணிடுவோம். ஏன்னா கண்டிப்பா இது வந்து சாதாரண டிஃபால்ட்டான ஒரு மெத்தடு. அன்னைக்கு ஓப்பன் ஆகலைன்னா உடனே அன்பு ஒரு குரூப்பை போய் பார்த்துட வேண்டியதான். அதுல இருக்கும். அது அழகா சொன்னார் சார், அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். நன்றி. நித்யதேவ் மேடம் பத்தி மஞ்சளா மேடம் ரொம்ப நம்ம நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. உடம்பு ஃபுல்லா இந்த பேச்சு திறமை இருக்கிற ஆளுக்கு தான் இந்த தைரியம் வரும் அப்படின்னாங்க. அந்த அளவுக்கு ஒரு அருமையா ஒரு எடுத்த உடனே இதை பத்தி பேசணும் அப்படின்னு நான் இது 2வது முறைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஏற்கனவே ஒரு முறை இது மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அவங்க. மிக அருமை. அது மாதிரி இந்த ரேஷன் வேஷ்டி அப்படின்னு சொல்லி அதுல நான் வந்து எழுதியிருக்கேன்னு சொன்னது நிறைய பேர் கூச்சப்படுறது கூட இல்லாம அழகா அது வந்து ஒரு பெருமையா எடுத்து சொன்னதெல்லாம் வேற லெவல். தைரியம் வேணும். அருமை மேடம், சூப்பர். தேங்க்யூ சார். கண்டிப்பா எல்லாரும் ஜாயின் பண்ணிருங்க குரூப்ல. ரம்யா கமல்ராஜ் மேம் ப்ளீஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது வந்து ஒரு மேக்னெட் மாதிரி நம்மள எல்லாரையுமே இணைச்சு வச்சிருக்கிற அந்த புத்தகங்கள் தான். புக் ஷெல்ஃபை பத்தி சொல்லும்போது நான் ரொம்ப சொல்லுவாங்க, ஒரு வீட்டுல வந்து டிவியை விட புக் ஷெல்ஃப் பெருசா இருக்கணும், அப்பதான் அந்த வீட்டுல எல்லாருமே வளருவாங்க அப்படின்னு. இது ஏற்கனவே நான் வந்து சொல்லியிருக்கேன். இது வந்து எனக்கு ரொம்ப ஆசை. இல்ல எனக்கு மட்டும் தான் இப்படி இருக்கா? எங்க மாமனார் எங்க வீட்டுக்குள்ள வரும்போதெல்லாம் சொல்றாரு, சுத்தி எங்க பார்த்தாலும் இந்த பிள்ளை புக்ஸா வச்சிருக்குன்னு. ஏன்னா என் பசங்க எங்கேயுமே எங்க பார்த்தாலும் புக்கை பார்க்கணும், புக் எடுத்து படிக்கணும்ன்ற ஆர்வம் தான் எனக்கு. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் டிஜிட்டல் உலகம் ஆயிட்டதால என் பசங்க வந்து புக்கை திறக்கிறது இல்லை. அவங்க வந்து இதுலயே கேட்டுக்கிறாங்க, புக் சம்மரி மாதிரி கேட்டுக்கிறாங்களா. அதெல்லாம் கொஞ்சம் வருத்தமா இருக்கும். நம்ம இதெல்லாம் நம்ம குழந்தைங்க படிப்பாங்கன்னு எடுத்து வச்ச புத்தகங்கள் இப்போ நாங்க வீட்டுல பெயிண்ட் பண்ணும்போது எடுத்து என் பையன் கிட்ட கொடுக்கும்போது அவன் என்ன சொல்றான், அம்மா இதெல்லாம் யூடியூப்மா,
இதெல்லாம் நெட்ஃபிளிக்ஸ்மா இதுல வந்துருச்சுமா அதுல வந்துருச்சுமா நான் அங்க பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் மன வலி இருந்தா கூட சரி ஓகே நம்ம பிள்ளைங்களுக்காக எதுவுமே நம்ம சேர்த்து வைக்க வேண்டியது இல்லை சார் சொன்ன மாதிரி நம்மளுக்கு பொக்கிஷம் யாருக்கோ வந்து குப்பையா தெரியுது பட் பரவாயில்ல. ஆனா நம்மள மாதிரியே நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி பொக்கிஷமா வச்சிருக்காங்க, நம்ம ஒண்ணும் தப்பு பண்ணல கில்ட்ல இருந்து வெளியே வந்துருச்சு இன்னைக்கு எனக்கு. ஏன்னா மேடம் காமிச்ச ஒரு புக்கை பார்க்கும்போது இதே மாதிரி நானும் சின்ன 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 புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அவங்களுக்கு இப்ப எல்லாமே வந்து இடம் அடைக்கிற மாதிரி தெரியுது. சொல்லும்போது நம்ம வந்து நம்மளுக்குன்னு ஒரு இமேஜினேஷன் பண்ணி விஷுவலைஸ் பண்ணி நம்மளுக்குன்னு ஒரு ரூமே வந்து புக்குக்காக வச்சு அதுல வந்து நமக்கான இவங்கெல்லாம் இதெல்லாம் சொல்லுவாரு வினேட்டி தானே எப்படி சொல்லுவாரு, நம்மளுக்கு எதுல பேரார்வம் இருக்கோ அதுலதான் நம்ம வந்து நம்மளுடைய எல்லாத்தையுமே இன்வெஸ்ட் பண்ணுவோம். நம்ம எல்லாம் வந்து இங்க இருக்கிற நற்புலரியில உறவுகள் எல்லாருமே படிப்பாங்கன்னு நமக்கு தெரியும். இப்ப நம்ம வந்து இந்த புத்தகங்களை இன்வெஸ்ட் பண்ற டைம்ங்கிறது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அவங்க எல்லாம் தூக்கி போட்டா கூட நமக்கு மண்டையில வந்து மூளையில எல்லாமே ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ நம்ம இது மாதிரி ஒரு இமேஜினேஷன்ல வந்து ஒரு நல்ல ஒரு புக் ஷெல்ஃபா இது வந்து உண்மையிலேயே இது ஒரு இனிஷியேட்டிவ். நம்மளுடைய புத்தக அறை நமக்கு வந்து பொக்கிஷன் தான். இதுல நம்ம செலவு பண்ண நேரம் கண்டிப்பா யூஸ்ஃபுல் அப்படின்னு எனக்கு வந்து இன்னைக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சது மேம். சூப்பர் மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் செஷன். உங்களை மாதிரி சொன்ன மாதிரி இவ்வளவு ஒரு தைரியம் வந்து யாருக்குமே கிடையாது. இதுதான்டா என் ஷெல்ஃப், இப்படிதான்டா நான் வச்சிருக்கேன், இப்படிதான்டா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓப்பனா காமிக்கிறதுங்கிறது உண்மையிலே மிகப்பெரிய தைரியம் வேணும். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன மாதிரி மக்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்கன்னு எனக்கு ரொம்ப மனசு ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா. அந்த லைக் மைண்ட் பீப்புள் தான் சேருவாங்க. அதனால தான் நம்ம இந்த எல்லாத்தையும் நம்ம அமைப்புகளை கொண்டு போயிட்டு இருக்கிறோம். ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. அதுவும் கேள்வி கேட்டோடனே ஆன்சர் கரெக்டா வேட்டின்னு சொல்லி பியூட்டியா சொன்னீங்க. ரொம்ப சூப்பர். அதுக்கப்புறம் இன்னும் யார் யாருக்கு கருத்து தெரிவிக்கணுமோ அவங்க சொல்லலாம் கருத்துக்களை. இல்லைன்னா நம்ம சாட் பாக்ஸ் போய்க்கலாம். நீவே இந்த முதல் நாளை வந்து ஜூன் 1/6 இது ஆர்வ கோளாறு அப்படின்ற மாதிரி வந்து முடிச்சிருச்சு. ரொம்ப சிறப்பாக ரொம்ப சந்தோஷம் இந்த வாய்ப்பை வந்து பிரபஞ்சம் கொடுத்ததுக்கு. அடுத்து வந்து சிவகுமாரன் சார் சொல்லியிருக்காங்க, சூப்பர் மேடம் வாழ்த்துக்கள் அப்படின்னு இருக்காங்க. கண்ணராஜன் சார் த செஷன் வாஸ் கிரேட். அதுக்கப்புறம் WWW ஷேஃப் போட்டு ஒரு புக் ஷெல்ஃப் சொன்னீங்களே அது ரொம்பவே இனோவேட்டிவ் சஜஷன் அப்படின்னு இது ஒரு இடத்துல பார்த்துருக்கேன். அதையே நான் எப்படியாவது இம்ப்ளிகேட் பண்ணணும். WW மட்டும் இல்லாமல் வேற மாதிரி அப்புறமா சேஃப் அதெல்லாமே பார்த்துருக்கேன். அடுத்து வெங்கட்ராமன் சார் அன்பு உறவுகள் குரூப்பில் சேர்க்க மாதிரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார் பார்த்து சேர்த்து விடுங்க யார் அட்மினோ. அடுத்து மேஜர் நாராயண் சார் அருமையான உரை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சேர்த்து விட்டாச்சான். அதற்கு தகவலையும் ரமேஷ் சார் சொல்லியிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை. அந்த புத்தகத்தை நீங்கள் செல்ஃபை வந்து கரெக்டாக வாரத்துக்கு ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை காலையில் வெள்ளனை எந்திரிச்சு கண்டிப்பாக வெளியில் இருக்கிற செடி செத்தையெல்லாம் க்ளீன் பண்ணணும். அதே மாதிரி உள்ளே இருக்கிற புக் ரேக்கை கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும். ஏன்னா நாங்கள் வாரம் வந்து குடும்பமாகவே க்ளீன் பண்ணுவோம். நான் சொன்னேனே அந்த புக்கை நீ அங்கே வைக்காதேன்னு புதன்கிழமை இங்கே நீ இப்போ வச்சுட்ட பாரு அப்படின்னு எங்கள் பாப்பா சொல்லும். அதுக்கப்புறம் அத்தேன் என்னை யாருமே எதையாவது தூக்கி எங்கிட்டாவது பாடம் நடத்துகிறேன்னு பேரில் எதையாவது வச்சிடுறது அப்படின்னு. இந்த புத்தகங்களை அங்கேயே இருக்கக்கூடாது. அதை எடுத்து நம்ம பயன்படுத்துறதுக்கு 2-3 வழிமுறைகள் இருக்குது. ஒன்று, வாட்ஸ்அப்பில் வந்து வாய்ஸ் மெசேஜா எப்போ வாட்ஸ்அப் பார்க்குறீங்களா அப்போ ஒரு வார்த்தையில் வாய்ஸ் மெசேஜா இல்லைன்னா ஒரு ஃபோட்டோவா உங்களுடைய புத்தகத்தோட பக்கம் போடணும்னு கேட்டுக்கிறேன். நேற்று நான் ஹெலன் ஹெல்லருடைய முதல் புத்தகம் அப்படின்னு ஹெலன் ஹெல்லர்னு ஒன்று புத்தகம் இருந்துச்சு, லைப்ரரிக்கு போயிருந்தேன். அந்த ஃபோட்டோ தான் நேற்று நான் போட்டிருந்தேன் நம்மளுடைய குருவில் 17/5 அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து கிளப் ஹவுஸ் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. அதில் ஹாஸ்டல் ரூம்னு சொல்லிட்டு உள்ளே போய் நம்ம வந்து நம்மளுடைய புக்கை சொல்லிக்கலாம். அடுத்து நான் யூடியூப் சேனல் தொடங்கினதே என்னோட புத்தகத்தோட வரிகள் எல்லாம் படிச்சிடணும். இன்னைக்கு நம்ம சார் வெங்கட்ராமன் சார் கொடுத்த புக்கில் 4-5 டாபிக் கிட்டத்தட்ட 20 பக்கம். அதுக்கப்புறம் வீராத்தம்பி கொடுத்ததுல 4 சாப்டர் நேர மேலாண்மை அப்படின்ற தலைப்பில் 1, 2, 3ன்னு போட்டிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இதெல்லாம் அடுக்கி வைக்கிறது புத்தக செல்ஃபில் மட்டும் இருக்கக்கூடாது, உங்க பிரெயின் லேயர்லையும் ப்ராப்பரா அடுக்கி வைக்கணும்ன்றதை கேட்டுட்டு ஹீலர் டிஆர்வி சார் கொடுத்த அந்த 4 புத்தகங்கள், அந்த புத்தகங்கள்ல அன்பு பரிசா கொடுத்த டிஆர்வி சார் வர்றாங்க. வாங்க சார். அனைவருக்கும் காலை வணக்கம். நேற்று நிறைய வெளில வர உள்ள ப்ரோக்ராம்ல இது கோடீஸ்வர காலை வணக்கம், மாற்றம் முன்னேற்றம் வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். அதாவது விளையாண்டார், அவரோட திருவிளையாடலை போட்டாரு, போடு போட்டார் பாருங்க. அது மாதிரி அவர் என்ன மாதிரி கெயிட் பண்ண போறாருன்னு நினைச்சு வந்தேன். சில லிங்க் இல்லையே அப்படின்னு சொல்ல உடனே லிங்க்கும் கிடைச்சிது. அதாவது நான் உள்ள நுழைஞ்ச உடனே என்ன தெரிஞ்சுக்க போறோங்கும் போது நம்ம புக்கு அதுக்குள்ள இருக்குப்பா, நம்ம கொடுத்த புக்கு, நம்ம பார்த்த புக்கு, நம்ம தொட்ட புக்கு அப்படிங்கும்போது அந்த கான்ட்ரிபியூஷன்,
அந்த ரசிகன் ஒரு ரசிகைன்னு படத்துல வரும். நம்ம அந்த புக்கை வந்து எப்படி பார்க்கணும், இன் வாட் வே வி ஆர் கனெக்டிங் வித் தட். இந்த லைப்ரரியை வந்து நம்ம அந்த அலமாரி சொல்றோம், அவ்வளவு வேல்யூபிளானது. நான் சாஸ்திரால இருக்கும்போது எல்லா பசங்களையும் தம்பி எல்லாருக்கும் அது ஒரு தனி ப்ராசஸே. எல்லாரும் ஒரு புக் எடுத்துட்டு வரணும், அதை படிச்சுட்டு அந்த புக் ரிவ்யூன்னு அவங்க கொடுப்பாங்க. அவன் அந்த சாக்குலயே அவன் பார்க்க ஆரம்பிப்பான். பார்க்க ஆரம்பிக்கும் போது எல்லாரும் 60 பேரோட வெரைட்டி ஆஃப் தாட்டு, அந்த புக் அவன் படிச்ச விதம். இன்னைக்கு என்னன்னா நிறைய பேரால புக்கு வாங்க முடியாத சூழ்நிலையில படிக்கிறோம். எப்படி பாடம் படிக்கிறதுக்கு புக்கு வாங்க முடியல, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல அப்படிங்கும்போது நம்ம எல்லாம் புக்கு வாங்குவோமா, வீடு வாங்குவோமா, செல்ஃப் வாங்குவோமாலாம் பேசிக்கிட்டு இருக்கோம். நாங்க வந்து பிகாம்ல சுக்லா புக் வாங்குறதுக்கு 400 ரூபா அப்ப புக்கு. அவ்வளவு பெருசு இருக்கும். சரி இவன் பிகாம்னு பார்த்தாலே தெரிஞ்சிடும். அந்த புக்கை வாங்குறதுக்கு வீட்டுல கேட்டு 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 அப்ளை பண்ண முடியாம ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லா ரொம்ப அக்கௌண்ட் புக் இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்புறமா கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்துட்டாங்க. அந்த புக்கோட தான் பொழுது காலேஜுக்கு போவோம். ஆனா ஒரு நிகழ்வு நடந்தது. என்னன்னா பையில புளியோதரை சாதமும் சுக்லா புக்கையும் வச்சாச்சு. ட்ரெயின்ல பைய மாட்டின்னு பயங்கர கும்பல். போய் காலேஜ்ல திறந்தா புளியோதரையில இருக்கிற எண்ணெய் அந்த சுக்லா புக் எடுத்து, அதாவது எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கணும், 1 வருஷமா புக் இல்லாம இருந்தோம். இது ரெண்டும் பார்த்த உடனே அன்னில இருந்து நம்ம இந்த புக்கை யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு என்னென்னமோ சென்ட் போட்டு பார்க்குறோம், கிளீன் பண்ணி பார்த்துறோம். அதனால அந்த புக்கு ஷெல்ஃப்ல புக்கு அந்த எவ்வளவு தூரம் அதை வந்து சும்மா படுத்து சாதாரணமா வச்சாலும் அது புக்கா இருக்காது. கரையாம வர்றதுல இருந்து நிறைய வந்துடும். நாங்கெல்லாம் புக்கு வந்த உடனே எங்களுக்கெல்லாம் வந்து இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் கட்டி புக்கு கட்டி, இப்ப தன்னம்பிக்கைன்னு ஒரு புக்கு வந்த உடனே ராத்திரி நான் ஆபீஸ்ல இருந்து வந்து 7 மணிக்கு வந்த உடனே படிக்க ஆரம்பிப்பேன். முடிச்சிட்டு தான் தூக்கமே. இதனால ஒய்ஃபுக்கு வந்து நான் படிக்கிறதுனால அவங்க தூக்கம் போயிருக்கும். புக்கை வெறுக்க ஆரம்பிச்சிற அளவுக்கு நாங்க விரும்புறோம் அப்படிங்கிறது தான் ரமேஷ் சார் சொன்ன மாதிரி. நம்ம பேசுறதெல்லாம் சில பேருக்கு பிடிக்கும் பிடிக்காது, நம்ம படிக்கிறதெல்லாம் சில பேருக்கு பிடிக்காது. ஆனா அதை பத்தி நம்ம கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி வரும் நாட்கள் நிறைய பேசுவோம். ரொம்ப சந்தோஷம். ஒரு புக்குங்கிறது நம்ம மெச்சூரிட்டி பர்சனா மாத்துறதும், நம்மளுடைய நிகழ்வுகளையும் நம்மளோட அசைவுகளையும் மாற்றக்கூடிய ஒரு அருமையான டூலை நமக்கு இந்த தலைப்பா கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸையும் நீங்க ஷேர் பண்ணும்போது தான் அது வேல்யூபிளா பார்க்கப்படும். புக் ஷெல்ஃப்ல நாங்க கேசட் ஷெல்ஃபா மாத்திருக்கோம். புக்கில் இருக்கிற சுகீசிவம் பேசுற புக்கை வாங்கும்போது சுகீசிவம் பேசுற கேசட்டை பார்ப்போம், அப்புறம் சிடியை போடுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சிடியும் அவுடேட்டட் ஆயிடுச்சு. ஸோ இது மாதிரி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான புக்குகள், அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வரும் நாட்கள்ல பேசுவோம். ரொம்ப சந்தோஷம் நித்யாதேவி மேடம், நாங்க கொடுத்த புக்கையும் பத்திரமா உள்ள வச்சிருக்கீங்க அப்படிங்கிறதும். இன்பமாக வாழ வாய மூடிக்கிட்டு சாப்பிடுங்க, ஆரோக்கியம் காக்கும் அக்கு பிரஷர், நோய் தீர்க்க முத்திரைகள் 10,000 புக்கு. அதாவது நான் உருவாக்கல, யாரோ ஒருத்தர் உருவாக்கிட்டா நான் வாங்கிட்டேன், 10,000 புக்கு வித்திருக்கேன். அது மட்டும் இல்லாம அதை ரொம்ப அதுல இருக்கக்கூடிய எத்தனைங்கெல்லாம் சொன்னோம்னா ஹாஸ்பிட்டல் போக வேண்டாடா, நீ மனசையும் உடம்பையும் பாத்துக்கணுமா, இந்த 2 புக்கு போதும், இந்த 4 புக்கு போதும் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு கொடுப்போம். ரொம்ப சந்தோஷம். 120 ரூபாயில 4 புக்கு. சந்தோஷம் சந்தோஷம். வாழ்த்துக்கள். நன்றி சார், சிறப்பா சொன்னீங்க. நிஜமாவே இது கடவுளோட விளையாடல் தான். திருவிளையாடலோ திருமதி விளையாடலோ இல்லை, ரொம்ப சிறப்பா போச்சு. அப்பெல்லாம் வந்து எங்க அப்பா வந்து அந்த புத்தகத்துல வந்து கலர் ஒரு மாதிரி டேமேஜா இருக்கும். 1 ரூபா, 50 பைசா, 25 பைசா, 810 வாங்கி தொளிச்சு விட்டுட்டு இருப்பாரு. அப்பா 810 போடுறீங்க, நாங்க உட்காந்து அதை எடுத்து படிக்கும்போது கண்ணுல இது பண்ணிடாம, இல்லப்பா அதை சுத்தியில அப்படி இப்படி போட்டு விடணும், எறும்புச்சாப்பி செலுத்து விடணும். ஏன்னா நம்ம எவ்வளவு சுத்தமா வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். நம்ம அதை எடுத்துட்டு நான் சொன்ன மாதிரியே புத்தகத்துல அடுக்கிறத காட்டிலும் புத்தகத்தை கொண்டு வந்து அந்த விஷயத்த பிரெயின் லேயர்ல அடுக்கணும். அதை ப்ராப்பரா அடுக்கணும். கண்டபடி அடுக்கணும்னா கஷ்டம். புத்தகமா அது ஒரு பொருள், ஆனா நம்ம வந்து ஒரு உயிர். அந்த அளவுக்கு அந்த புத்தகத்தை கட்டி, ஒரு சில புத்தகங்களை வந்து படிச்சபடியே திறந்தபடியே இது பண்ணணும். ஆனா நாங்க எல்லாம் என்ன பண்ணணும்னா, கண்டிப்பா தூங்குறீங்களா, கண்டிப்பா எந்த புத்தகத்தை நீங்க ஓபன் பண்ணி படிச்சீங்களோ அதை க்ளோஸ் பண்ணி அந்த இடத்துல கொண்டு போய் வைக்க சொல்லுவாங்க. ஆனா இப்ப அதை கூட வைக்கிறதுக்கான நேரங்கள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. 2வது அதை வச்சுட்டா ஒருவேளை அதை படிக்காம போயிடுவோமோ அப்படின்லாம் ஒரு எண்ணம். பார்த்தேன்ல சோஃபால அப்படியே வரிசையா இருந்துச்சுல்ல, அந்த மாதிரி எல்லாம் வரிசையா ஒவ்வொன்னா இருக்கும். இந்த வேலை நம்ம ஒரு வேலை பார்க்குறோம். இப்போ டாக்டரா இருக்கோம்னா காலையிலேருந்து பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறோம் கொள்றோம், அப்படி என்ன வேணாலும் இருக்கட்டும். ஆனா
அந்த நார்மலா ரொட்டீனா சாப்பிடுறது, தூங்குறது, வேலைக்கு போறது, இதை தாண்டி நீங்க என்ன சமுதாயத்திற்கு பண்ணீங்க? உங்களுக்காக என்ன நீங்க உபயோகப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த புத்தகத்தோட வாசிப்பு தான் அப்படின்றத சொல்லிக்கிறேன். அதுக்கு இன்னைக்கு அலமாரிய பத்தி சொன்னது வந்து ரொம்ப எனக்கு அலமாரின்ற வேர்டு ரொம்ப பிடிக்கும். ஹிந்தில அல்மாரி அப்படின்னு சொல்லிட்டு வருமா, நான் அல்மாரி, அல்மாரி, அல்மாரின்ட்டு ஆடிக்கிட்டே இருப்பேன். ராரிரோ பாடுற மாரின்னு வச்சுக்கோங்க. அந்த வேர்டு வந்து ரொம்ப சூப்பரான வேர்டு. அதுக்குரிய அர்த்தங்கள்லாம் எப்படியும் எல்லாருமே கண்டுபிடிச்சு சொல்லுவீங்க. புத்தக அலமாரின்னு யார் இன்ட்ரோ பண்ணாங்கன்றத சொல்லுவீங்க. புத்தகத்தோட தந்தை நமக்கு தெரியும். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் இனி வரக்கூடிய ஒவ்வொரு செஷன்ல நீங்க பார்த்துருக்கலாம். இந்த வாதம் தலைப்பு குடுத்தோனயே தடமுட தடமுடான்னு ஃபில்லப் ஆச்சு. எல்லாமே நான் அங்கங்க ஃபார்வர்ட் பண்ணி இருக்கிறவங்கலாம் என் குடும்பமே அலமாரிய பத்தி பேசணும்னு தான் வரிசையா நான் நான் என்ன நினைச்சேன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வரிசையா வந்தா நல்லா இருக்குமே அப்படிலாம் யோசித்தேன். அதுவே நடந்துருச்சு. அதுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வராத ஃபவுண்டருக்கு அவங்களுடைய உடம்பு நல்லா ஆகணுன்றதை வேண்டிக்குவோம். லிங்க் கிடைக்கலன்னு கவலைப்படாதீங்க. கண்டிப்பா சார் சொன்ன மாதிரி அந்த குரூப்பை போய் பாருங்க. இல்லாதவங்க பேரை சேருங்க. யாரும் சேர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களையும் சேருங்க. ஏன்னா ஏதோ ஒரு தகவலை கேட்டு நம்ம சிறப்பா வாழணும், நம்ம சந்ததிகளும் வரணும் அப்படின்றக்காக நற்புலரி கொண்டு போயிருக்கு. நற்புலரி புத்தகம் வச்சது என்னோட செல்ஃப்ல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் எழுதின புத்தகம் எனக்கு வேணும். அதுக்கு என்ன நான் உங்களுக்கு ஐடியா நான் கொடுக்குறேன். அதுக்காக நீங்க எல்லாருமே மெனக்கெடுங்க. டெய்லி 1/2 மணி நேரம் உட்காந்து எழுதுங்க. 1/2 மணி நேரம் படிங்க. காலையிலயோ நைட்டோ இதை ஏதாவது ஒரு பிளான் பண்ணிக்கங்க. அப்படி இல்லையா, நோட் புக் எல்எம் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு, குறிச்சுக்கோங்க. நோட் புக் எல்எம் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க என்ன வேர்டு நீங்க சர்ச் பட்டன்ல கொடுக்குறீங்களோ அந்த பட்டன் போய் ஒரு வீடியோவுக்கு போகும். அந்த வீடியோ யூடியூப் வீடியோவா இருக்கும். அதை நீங்க கேட்டுக்கிட்டே சமைக்கலாம், நீங்க கேட்டுக்கிட்டே துவைக்கலாம், ஏதோ ஒன்றா நீங்க கத்துக்கலாம் அப்படின்றதையும் சொல்லி நல்ல வாய்ப்பு இருக்கு ஃபவுண்டர் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சு, நாளை என்னோட குழந்தை ஃபர்ஸ்ட் குழந்தை காயத்ரி வராங்க. அவங்கள எல்லாரும் பிளஸ் பண்றதுக்கு எல்லாரையும் இன்வைட் பண்ணி என்னோட வாய்ப்பிற்கு நன்றி தெரிவிச்சு, இந்த நாள் மற்றும் அனைத்து நாள் நல்ல நாள் அமையட்டும். நன்றி, வணக்கம். என்னுடைய ஏற்புரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாளைக்கு சூப்பர் காயத்ரி வராங்க. சூப்பர் சூப்பர். அவங்க தான் தேங்க்யூ ஸ்கூல் ஃபர்ஸ்ட். கேவி ஸ்கூல்ல அவங்க தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்காங்க. அதனால ஃபர்ஸ்ட் குழந்தைன்றது ஃபர்ஸ்ட் தான் வந்திருக்காங்க. அப்ப செகண்ட் குழந்தை செகண்ட் வருமானம் கிடையாது. செகண்ட் குழந்தை ஃபர்ஸ்ட். அதாவது புளிக்கு போறது பூனையாகுமான்றது முதல் இது கோலை, இது காளைன்னுவாங்க. அந்த மாதிரி இது கோலையும் கிடையாது, அது காளையும் கிடையாது. 2 பேர் நல்லா வருவாங்க. ஸோ வெயிட் பொறுத்து இருந்து பார்க்கும். ஐ எம் வெயிட்டிங். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி நித்யா மேடம். நன்றி 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 அப்பா.